ரஹ்மான் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பான சகோதரர்களே, இந்த இரவு நேரத்தில் உங்களை எல்லாம் சந்தித்து என்னுடைய சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள பேருதவிகள் புரிகிற அல்லாஹ் தாலாவுக்கே எல்லா புகழும் நன்றிகளும். இந்த ஏற்பாட்டில் பங்கு பற்றி என்னையும் அழைத்து என் உரையை கேட்க திரண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் இம்மை நலன்களையும் மறுமை நலவுகளையும் அருள வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்தவனாய், இஸ்லாத்தின் தனித்தன்மைகளை நான் புரிந்து கொண்ட வகையில் உங்களுக்கு சில செய்திகளை ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போல 1 மணி நேரத்திற்கு எவ்வளவு செய்திகள் வருகின்றனவோ அவற்றை உங்கள் நெஞ்சங்களிலே பதிவு செய்ய விரும்புகிறேன். அல்லாஹ் தஆலா நாடினால் இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்வை நயனுள்ளதாகவும் பயனுள்ளதாகவும் நாம் ஆக்கிக் கொள்ளலாம். இஸ்லாத்தின் தனித்தன்மை என்னை கவர்ந்த விதம் எது என்றால், எல்லோருமே சொல்லுகிறார்கள், சில பேர் இஸ்லாமியர்கள் கூட என்னை பற்றி சொல்லும் பொழுது, இப்போ தானே வந்தார், 6 மாதம்தானே ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இறைவன் இதாயத்து தந்து நானும் அறிவித்து கொண்டு 6 மாதங்கள் ஆனாலும் இஸ்லாத்தை நுணுக்கமாக பார்ப்பதற்கும் பயிலுவதற்கும் எனக்கு 10 வருடங்கள் ஆகின என்ற செய்தியை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். 2000 ஆண்டில் தொடங்கி 2010 வரையிலே நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் திருக்குரானை தர்ஜுமாவிலே வரி வரியாக வார்த்தை வார்த்தையாக படித்தேன், புரிந்து கொள்ள முயற்சித்தேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையை என்னைப் போலவே தத்துவ பேராசிரியராகவும் மனோதத்துவ நிபுணராகவும் இருந்த டாக்டர் ஹைக்கல் அவர்கள் எழுதிய ஆங்கில புத்தகம் த ப்ராஃபெட் என்கிற புத்தகத்தை வரி வரியாய் வாசித்து புரிந்து கொண்டேன். அதற்கு பிறகு ரஹமத் அறக்கட்டளையிலே வெளியிடப்பட்ட சஹீஹுல் புகாரி 7 வால்யூம், ஒரு ஆண்டுக்கு 1 வீதம் ஹதீஸுகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து படித்து உள்வாங்கிக் கொண்டேன். இந்த அடிப்படையில் தான் இஸ்லாத்தின் தனித்தன்மையை என்னால் முடிந்த வரையிலே இறைவன் நாடுகிற விதத்திலே உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். ஒரு செய்தி என்னை பற்றி சொல்லியாக வேண்டும். நான் மனோதத்துவம் படித்தவன். நாடக பேராசிரியராக, நாடக எழுத்தாளராக இருந்த பெர்னாட் ஷா ஒரு முறை குறிப்பிட்டார், எந்த செய்தியை நான் அறிந்தாலும் அதை மக்களுக்கு சொல்லும் பொழுது எனக்கு நாடகமாகத்தான் சொல்ல முடிகிறது என்று சொன்னார். என்னை பொறுத்தவரையிலேயும் ஒரு 40 ஆண்டு காலம் மனோதத்துவ துறையிலே ஈடுபாடு கொண்டவன், மாணவன், அந்த பிரச்சனைகளுக்கு சிகிச்சை செய்து வருகிற சிகிச்சையாளன் என்கிற முறையிலே வெளிநாட்டிலே ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலே படித்து டாக்டர் பட்டம் பெற்றவன் மனோதத்துவத்திலே என்கிற வகையிலே எதை பார்த்தாலும் எனக்கு மனோதத்துவம் சம்பந்தமாகத்தான் தெரிகிறது. நான் அரேபியாவிலே ரியாத் நகரத்திலே அந்த இலாக்காவை சேர்ந்த, அதாவது புரோபகேஷன் இலாக்காவை சேர்ந்த பெரியவர்களிடத்திலே போய், நான் நாத்திகனாக இருந்தவன், இப்பொழுது நான் மாறிக்கொள்ளப் போகிறேன், என்னை இஸ்லாத்தை தழுவ நீங்கள் உதவி புரிய வேண்டும் என்று கேட்டபோது, அங்கே அதை பற்றி விளக்கம் சொல்ல வந்த முத்தவாக்கள் பெரியவர்கள் 2 பேர் என்னை பார்த்து என்னை பற்றி அவர்கள் குறிப்பிட்ட செய்தியை எனக்கு ஒரு மௌலானா அதை மொழிபெயர்த்து சொன்னார். அவர்கள் என்னென்னமோ சொன்னார்கள் என்னை பற்றி. இவர் கண்களை பார்த்தால் ஒரு நூர், ஒரு ஒளி தெரிகிறது. இவர் இஸ்லாத்திற்குள் வந்த பிறகு இஸ்லாத்திற்கு இவர் ரொம்பவும் பயனுள்ளவராக இருப்பார் என்று அந்த பெரியவர்கள் சொன்னதாக எனக்கு மொழிபெயர்த்து சொன்ன ரூஸ்மி அவர்கள் குறிப்பிட்டார், மௌலவி. அது அவர்கள் எதை வைத்து சொன்னார்கள் என்று எனக்கு புரியவில்லை என்றாலும் அதையே இறைவன் எனக்கு விதித்த கடமையாய் கொண்டு
ஒரு நாள் கூட ஓய்வில்லாமல் இந்தியாவிலும் தமிழகத்திலும் உலக நாடுகளிலும் இன்றைக்கு வரை உண்மையிலேயே நான் தற்பெருமையாய் சொல்வதால் நீங்கள் கருதிவிடக்கூடாது, ஒரு நாள் கூட நான் பயான் செய்யாத நாட்களே இல்லை என்கிற அளவிலே இந்த 6 மாதமும் சுற்றி சுழன்று வருகிறேன். என் உடல்நிலை அதற்கு இடம் கொடுக்குமாறு அல்லாஹ் தாலா திடப்படுத்தி இருக்கிறான் என்பதனாலே எல்லா புகழும் நன்றியும் அவனுக்கே. என்னால் முடிகிறது என்ற வகையிலே செய்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது கூட மாலை நான் வேலூரிலே ஒரு கூட்டத்திலே பேசிவிட்டு தான் வந்திருக்கிறேன். நேற்று இரவு 10 மணிக்கு மேலே ஒரு மஸ்ஜிதிலே பாடியிலே பயான் செய்தேன். பல உலக நாடுகள் பலவற்றிலும் சுற்றி கொண்டிருக்கிறேன். இதை ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால், இந்த இஸ்லாத்தின் தனித்தன்மை என்னாலே விளக்கப்படுகிற அளவிற்கு எனக்கு தகுதி இல்லை என்றாலும், மார்க்கத்திலே இருக்கிறவர்கள், அதுவும் பிறப்பினாலேயே இஸ்லாமியராய் இருக்க இறைவனாலே அருளப்பட்ட உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டிய செய்திகள் குறைவாகத்தான் இருக்கும் என்றாலும் கூட, உணர்வுபூர்வமாக நான் உணர்ந்ததை சொல்லுவதை நீங்கள் அறிந்து கொள்ளவும் பதித்து கொள்ளவும் முயற்சிப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வெளிப்படையாக சிந்தித்தால், நான் ஒரு நாத்திகனாக இருந்த பொழுதே நாத்திகனாகத்தான் இருந்தேனா என்று இன்னமும் நான் ஐயப்படுகிறேன். இறைவன் இல்லை இல்லை என்று என் நாக்கு பேசிக்கொண்டிருந்தது உண்மைதான் என்றாலும், இறைவன் இல்லை என்று எனக்கு தெரிந்து விட்டதா என்று பார்த்தால் இல்லை. இந்த உண்மையை முதலிலே தொடக்கத்திலேயே பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். எதை இறைவன் இல்லை என்று நான் பேசிக்கொண்டிருந்தேன், அல்லது பெரியாரிடத்தில் கற்றுக்கொண்டதை சொல்லிக் கொண்டிருந்தேன், அல்லது மற்றவர்களிடத்தில் படித்ததை சொல்லிக் கொண்டிருந்தேன் என்றால், சின்ன சின்ன உருவ கடவுள்கள், உருவத்தில் செதுக்கப்பட்ட அல்லது ஓவியமாக வரையப்பட்ட கடவுள்களை, இதெல்லாம் இறைவன் இல்லை என்று நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். இப்பொழுதும் சொல்லுகிறேன், நான் உண்மையைத்தான் சொல்லிக் கொண்டிருந்தேன் என்று. அதை என் பாணியிலே நான் கொஞ்சம் வேகமாக சொன்னது மக்களிடத்திலே கவர்ச்சியாக இருந்திருக்கலாம். நான் ரொம்ப சாதாரணமாக கேட்பேன், கணேசா என்றால் விநாயகர், அது போய் தெய்வம்னு கும்பிடுறீங்களேப்பா, கணேஷ் பீடியில் அந்த படத்தை வேற போட்டு கொளுத்திக்கிட்டு இருக்கிறீங்களே, அதுக்கப்புறம் அவர் எப்படிப்பா கடவுளாக இருப்பார்? லட்சுமி வெடின்னு மகாலட்சுமி படம் போட்டு அப்படியே வெடிக்க வைக்கிறீங்களே, செதறி போகுதே, அது எப்படிப்பா கடவுளாக இருக்கும் அப்படின்னு நான் வேடிக்கையாக சொல்லுவேன். அப்பொழுதே நான் இறைவனை எதிர்த்ததாக நான் நினைக்கவில்லை, இறைவனை தேடிக்கொண்டிருந்தேன் என்பதுதான் உண்மை. இறைவனை தேடும் பொழுது பல வேதங்கள் எனக்கு பரிச்சயமாகின, பைபிள் உள்பட. நான் மேலை நாடுகளிலே படித்தவன் என்பதனாலே என்னோடு படித்த யூத சகோதரர்கள், ராபிகள் என்னிடத்திலே அந்த தௌராத் வேதத்தை பற்றியும் சொல்லியிருக்கிறார்கள், சில படிகளையும் எனக்கு தந்திருக்கிறார்கள். அதிலேயும் சில செய்திகளை நான் படித்திருக்கிறேன், பைபிளை படித்திருக்கிறேன். 4 வேதங்களை ஓரளவுக்கு படிக்கிற வாய்ப்பு பெற்றவன் நான். இந்து மத வேதங்களை, தேவார திருவாசகங்களை ஓதியிருக்கிறேன். வைஷ்ணவ கிரந்தமான 4000 திவ்ய பிரபந்தத்தை ஓரளவுக்கு படித்திருக்கிறேன். இவ்வளவும் படித்து பார்த்த பின்னாலும் இறைவன் அங்கே எனக்கு கிடைக்கவில்லை. காரணம், வேதங்கள் எல்லாம் இறைவனால் அளிக்கப்பட்டிருந்தாலும் மனிதனின் கைச்சரக்கு மிகையாகி இறைவன் தந்தது குறைந்து 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 இறைவனை பற்றி மனிதன் சொன்னது அதிகமாகிவிட்ட வேதங்களிலே இறைவனை பற்றிய செய்திகள் தப்பும் தவறுமாக இருந்ததை நான் உணர்ந்தேன். இது முதல் செய்தி. அப்பொழுது எனக்குள் ஒரு கேள்வி வந்தது. ஒரு மகள், 10 வயது மகள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், தன் தாயிடத்திலே போய், அம்மா நீ 5 வயசுல எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியும், 7 வயசுல நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு தெரியும், 10 வயசுல நீ எப்படியெல்லாம் பேசுவ தெரியுமா, எனக்கு புரியும் என்று சொல்வதாக வைத்துக் கொள்வோம். இதை யாராவது ஏற்றுக்கொள்ள முடியுமா? இந்த குழந்தைக்கே 10 வயது தான் ஆகிறது. அது தாயிடத்திலே போய், நீ 5 வயசுல எப்படி இருந்த தெரியுமா, 10 வயசுல என்னென்ன பண்ண தெரியுமான்னு கேட்டா, வேடிக்கையாக அந்த தாய் ஏற்றுக்கொண்டு சிரிப்பாளே தவிர இது உண்மை என்று கொள்ளுவாளா, கொள்ள முடியுமா என்று யோசித்து பாருங்கள். இந்த நிலையில்தான் இதுவரைக்கும் நான் அறிந்திருந்த வேதங்கள் இருந்தன. இஸ்லாத்தை இறைவன் மனித குலத்திற்காக வழங்கிய போது இறுதி வேதத்தை அளித்திருக்கிறானே, அந்த வேதம்
ஒரு வார்த்தையோ ஒரு எழுத்தோ கூட மனிதர்களுடைய கைச்சரக்காய் இல்லாமல் முழுக்க முழுக்க இறைவனின் சொற்களாக, இறைவனின் வழிகாட்டுதலாக, இறைவனின் செய்திகளாகவே வஹீகளாக இறங்கி இறங்கி 23 ஆண்டுகளிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலே அடைய பெற்று மனித குலத்திற்கு வழங்கப்பட்டது அந்த இறுதி வேதம். இதற்கு முன்னால் வந்த வேதங்கள் பாதுகாக்கப்படவில்லை மனிதர்களாலே என்று அறிந்த இறைவன் இந்த மனித குலத்தை எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டுமே என்கிற ஆதங்கத்திலே, ஆசையிலே, ஆர்வத்திலே இறைவன் எடுத்த முடிவுதான் இந்த வேதத்தை, இறுதி வேதத்தை, திருக்குரானை பாதுகாக்கிற பொறுப்பையும் தானே ஏற்றுக்கொண்டிருக்கிறான் என்று அறிந்தேன். இஸ்லாத்தின் தனித்தன்மை ஒன்று என்று வைத்துக் கொள்ளுங்கள். இதை மனிதன் இறைவனை பற்றி சொன்னவற்றையே வேதமாக படித்துக் கொண்டிருந்த நான், அவற்றையே விமர்சித்துக் கொண்டிருந்த நான் ரொம்ப வேடிக்கையாக சாதாரணமாக பேசுவேன் என்று நிறைய பேர் நினைப்பார்கள். ஆனால் நிறைய படித்துத்தான் பேசினேன் என்பதை இன்றைக்கு வரைக்கும் கூட யாரும் அறிய மாட்டேன் என்கிறார்கள். இங்கே இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிற இயக்கத்தை சார்ந்த தலைவர் பேராசிரியர் அவர்கள் மாணவர்களுக்கு, அதாவது அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கிய போது அவர்கள் ஒரு பேச்சு பயிற்சி முகாம் வைத்த போது கூட என்னை அழைத்திருந்தார்கள். அப்பொழுது நான் இஸ்லாமியன் என்று அறிவித்துக் கொள்ளவில்லை. அதற்கு முன்னாலேயும் உலமாக்களை வைத்துக் கொண்டு சில செய்திகளை சொல்லுகிற ஒரு நிகழ்விலே என்னை அவர்கள் பார்த்தார்கள். அதற்கு முன்னாலும் எங்களுக்கு அடிக்கடி தொடர்பு உண்டு என்றாலும் கூட அப்பொழுதெல்லாம் நான் எதை விமர்சித்துக் கொண்டிருந்தேன் என்றால், மனிதர்களாலே இறைவனை பற்றி சொல்லப்பட்டவைகளை சாதாரண நடையில் விமர்சித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் ஆழ்ந்து படித்துத்தான் விமர்சித்துக் கொண்டிருந்தேன். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி என்றால் ஒன்றுக்கொன்று முரண்படுகிறது. அது எப்படி இறைவன் ஒருவனை குறிப்பிட்டதாக இருக்கும் என்று நான் கேட்பேன். வானாகி என்று சொன்ன பிறகு எப்படி மண்ணாகி இருக்க முடியும்? இப்பொழுது கூட நிறைய பேர் ஒரு வாக்கியத்தை சொல்லுகிறார்கள், எம்மதமும் சம்மதம் என்கிறார்கள். அது எப்படி எம்மதமும் சம்மதமாக இருக்க முடியும்? இறைவனை வணங்கி வழிபடுவது, ஏகனை ஏற்றுக்கொள்ளுவது என்பது ஒரு மார்க்கம். அதுதான் இஸ்லாத் என்பதை நாம் அறிவோம். இன்னொரு பக்கத்தில் நாங்கள் எல்லாம் நிராகரிப்பவர்களாக இருந்தோம், இன்னொரு பக்கத்தில் இணை வைப்பவர்களாக இருக்கிறார்கள். எல்லாம் ஒன்றுதான் என்று எப்படி சொல்லுவது? இணை வைப்பது ஏகத்துவத்தோடு பொருந்தாது. இஸ்லாத்தின் தனித்தன்மை இரண்டு. இது இணை வைப்பது ஏகத்துவத்தோடு ஒருபோதும் பொருந்தாது. இப்பொழுது இருக்கிற பிரச்சனையே அதுதான். பல தெய்வ வழிபாடு, பாலிதீயிசம் என்று சொன்னாலும் ஏகத்துவத்திற்கு எதிராக இணை வைப்பது ஷிர்க் என்று எடுத்துக்கொண்டால் அது எந்த காரணத்தை கொண்டும் தௌஹீதோடு, ஏகத்துவத்தோடு ஒன்றுபட முடியாது. நிராகரிப்பவர்களாக இருக்கிறவர்கள் நிச்சயமாக இறைவனை ஏற்றுக்கொண்டவர்களாக ஆக மாட்டார்கள். இந்த 3 பிரிவில் தான் மக்கள் கூட்டம் இன்றைக்கு வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. இதில் இஸ்லாத்தின் தனித்தன்மை அல்லது இஸ்லாத்தின் தனித்துவம் என்ன என்று கேட்டால், இணை வைப்பதையும் நிராகரித்து விடுகிறது, நிராகரிப்பதையும் நிராகரித்து விடுகிறது, ஏகன் ஒருவனே என்பதை ஏற்றுக்கொள்ளுகிறது. ஏகன் ஒருவனே என்பதை எப்படி இஸ்லாம் மட்டும் தெரிந்து கொள்ளுகிறது, இஸ்லாமியர்கள் தெரிந்து கொள்ளுகிறார்கள் என்றால், மற்றவையெல்லாம் மனிதன் இறைவனை பற்றி சொன்னதாக மறுத்தாலும் சரி, ஏற்றாலும் சரி, மனிதன் இறைவனை பற்றி சொன்னதாக இருக்கும் பொழுது இறைவனே இறைவனை பற்றியும் மனிதனை பற்றியும் சொல்லி 1431 ஆண்டுகளாய் பாதுகாக்கப்பட்டிருக்கிற இறுதி வேதத்தை ஏற்றுக்கொண்டதுதான் இஸ்லாம் என்றால், ஈமான் என்றால், கீழ்ப்படிதல் என்றால், சாந்தியும் சமாதானமும் பெறுவது என்றால், இதுதான் இந்த மார்க்கத்தின் தனித்தன்மை. இது இறைவனிடமிருந்தே வந்தது. அதில் ஒரு வார்த்தை கூட வேறு எங்கிருந்தும் யாராலும் சொல்லப்படவில்லை. ஹதீஸ்களிலே நாம் படிக்கிறோம், அன்னை ஆயிஷா அலி மீது களங்கம் சுமத்தப்பட்டு விடுகிறது. ஒரு சாதாரண மனிதர்களைப் போலத்தான் அவர்களும் நடந்து கொள்ளுகிறார்கள், வருந்துகிறார்கள், அழுகிறார்கள், தொழுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அவர்கள் அம்மா வீட்டுக்கு போன போது அங்கே போய் திரும்பி வருகிறார். அவருடைய வாப்பாவும் உம்மாவும் கூட ஆறுதல் சொல்லுகிறார்கள்.
ஆனாலும் ஆயிஷா ரலி அவர்கள் கண்ணீரை நிறுத்த முடியவில்லை. களங்கம் இங்கு வந்தபடியே இருக்கிறது. கடைசியிலே இறைவன் வஹி மூலம் இறக்கியவற்றை கொண்டு களங்கம் இல்லை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் மற்றவர்களும் தெரிந்து கொள்கிறார்கள் என்று நாம் படிக்கும் பொழுது அதிலே ஒரு செய்தி இருக்கிறது. வஹியின் மூலம் வந்தது இறைவன் சொன்னது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது இல்லை. திருக்குர்ஆன் முழுக்க வஹி மூலம் இறங்கிய செய்திகளே இருக்கின்றன என்பதை நான் ஏன் இவ்வளவு அழுத்தம் திருத்தமாய் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி ஒரே இடத்தில் சுழன்று கொண்டிருக்கிறேன் என்றால், பல பேருடன் பழகுகிற இஸ்லாமிய சகோதரர்களுடன் பழகுகிற வாய்ப்பை பெற்ற பொழுது சில நேரங்களில் எனக்கு அதிர்ச்சி காத்திருக்கின்றது. வேதங்களை நாங்கள் விமர்சிப்பதற்காக படிக்கும் பொழுது, ராமாயணங்களை படிக்கும் பொழுது, மகாபாரதத்தை படிக்கும் பொழுது, தேவாரத்தை படிக்கும் பொழுது, திருவாசகத்தை படிக்கும் பொழுது, நாத்திகர்களாக இருந்தவர்களுக்கு ஒரு பழக்கம் எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் எல்லோருக்குமே இருந்தது. பெரியார் இறந்தபோது அவர் பைக்குள் ராமாயணமும் மகாபாரதமும் தேவாரமும் திருவாசகமும் இருந்தது. எதை விமர்சிக்கிறோமோ அதை முழுமையாய் படிக்க வேண்டும் என்கிற கட்டாயம் எங்களுக்கு இருந்தது. படித்தால் தானே அதை விமர்சிக்க முடியும். அதனால்தான் சங்கராச்சாரியாரிடத்திலே, இப்பொழுது இருக்கிற ஜெயேந்திரரிடத்திலே விவாதம் செய்து தொலைக்காட்சியில் என்னாலே வெல்ல முடிந்தது. ஏனென்றால் அவரை நான் கேட்ட கேள்விகளுக்கு அவரால் பதில் சொல்ல முடியவில்லை. தசஸ்லோகியிலே, ஆதிசங்கரர் எழுதிய தசஸ்லோகியிலே 10வது பாட்டை சொல்லுங்கள் என்று கேட்டேன். தெரியாதுன்னார். 4 வேதங்கள் என்று சொல்லப்படுகிற ரிக்வேதத்திலே, யஜுர்வேதத்திலே, அதர்வண வேதத்திலே அல்லது சாம வேதத்திலே 4வது அத்தியாயத்தில் 3வது பாட்டை சொல்லுங்கள் வரிசையான்னு கேட்டேன். தெரியாதுன்னு சொன்னார் அவரே. தேவாரத்திலே சில பாடல்களை சொல்லி அப்பரடிகள் எழுதிய பாடலின் முதல் வார்த்தையை சொல்லுகிறேன், மற்ற வார்த்தைகளை நீங்கள் சொல்லுங்கள் என்று கேட்டேன். தெரியாதுன்னாரு. தெரியாதுன்னு சொல்கிறேன். இந்து மதத்தில் இதெல்லாம் தெரியாதுன்னு சொல்கிறேன். நீங்கள் இந்து மதத்தில் பெரிய தலைவர், தெரிஞ்ச நாங்கள்லாம் சின்ன ஜாதியான்னு கேட்டேன். அவர் அதோடு அந்த பேட்டியை முடித்து கொண்டார். அதே மாதிரி இந்து முன்னணி தலைவர் ஒருவரோடு பெரிய விவாதம் செய்து அதிலும் நான் வெற்றி பெற்றேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இதெல்லாம் எங்களால் எப்படி முடிந்ததென்றால், முழுமையாக மறுக்கிற கருத்துக்களை கூட முழுமையாக தெரிந்து கொண்டு நாங்கள் பேசினோம். இப்பொழுது நான் இது 4-5 மாதங்களாய் 6 மாதங்களாய் சில இஸ்லாமிய சகோதரர்களோடு பேசும் பொழுதும் பழகும் பொழுதும் எனக்கு ஒன்று தெரிகிறது. அவர்களுக்கு திருக்குர்ஆன் ஓத தெரிந்திருக்கிறது. சில பேர் நினைவாற்றலாலே மனப்பாடம் செய்து வைத்திருக்கிறார்கள். வரி வரியாய் சில செய்திகளை மேற்கோள் காட்டி பேசவும் அவர்களுக்கு தெரிகிறது. சில மேற்கோள்களை மிகச்சரியாக சொல்லுகிறார்கள் என்பதும் எனக்கு புரிகிறது. ஆனால் நான் பார்த்த அந்த சில சகோதரிகள் முழுமையாய் பொருள் புரிந்து இறைவனுடைய திருக்குர்ஆனை முழுமையாய் சட்டதிட்டங்களை அறிந்தவர்களாய் இல்லை என்பது எனக்கு தெரிந்து நான் அதிர்ந்து போனேன். இஸ்லாத்தின் தனித்தன்மையை பற்றி இந்த கட்டத்தில் ஒன்று சொல்ல வேண்டும். அது இறைவன் தன்னை பற்றியும், நமக்கு முன்னால் வந்து சென்ற மக்களை பற்றியும், இனி வர இருக்கிற மக்களை பற்றியும், நம்மை பற்றியும், நமக்கு வர இருக்கிற சிக்கல்களை பற்றியும், அவற்றையெல்லாம் தீர்க்கின்ற வழிகளை பற்றியும் இறைவனே சொன்னதன் தொகுப்புத்தான் திருக்குர்ஆன். 6666 வசனங்கள், 114 அத்தியாயங்கள். எண்ணிக்கையிலே சில வசனங்களை சேர்த்து ஒன்றாக கணக்கிட்ட போது, சில வசனங்கள் 2 வசனங்களை ஒன்றாக சேர்த்து கணக்கிடும் பொழுது எண்ணிக்கை சிலது மாறுபடுகிறது என்றாலும் கூட, ஒரு வார்த்தை கூட மாறாமல், பொருள் மாறாமல், ஒலி மாறாமல் உலகெங்கும் எந்த இஸ்லாமியரும் ஒரே மாதிரி ஓதிக்கொண்டிருக்கிற இந்த திருக்குர்ஆன், மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், இறைவன் தன்னை பற்றியும் நம்மை பற்றியும் சட்டதிட்டங்களோடு நமக்கு வழிகாட்டுதல்களாய் தந்த முழு வேதம், கலப்படம் செய்யப்படாத வேதம். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் எழுதிய புத்தகத்தை இப்பொழுது மறுபதிப்பு செய்ய வருகிறேன் என்றால், என்னை போல எந்த எழுத்தாளர் வருகிறார் என்றாலும் திருத்திய பதிப்பு, திருத்தப்பட்ட பதிப்பு, விரிவாக்கப்பட்ட பதிப்பு என்றுதான் வெளியிடுவார்களே தவிர அப்படியே வெளியிடுவதற்கு யாருக்கும் தைரியம் இருக்காது. ஆனால் 1431 ஆண்டுகளாய் திருத்தப்பட்ட பதிப்பு, விரிவாக்கப்பட்ட பதிப்பு என்று வராதது திருக்குர்ஆன். காரணம், திருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லாதது, விரிவாக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லாதது, நேரடியாய் இறைவனே அருளியது.
இது நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம் என்பதில் எனக்கு மகிழ்ச்சி இருந்தாலும் அதை அந்த கண்ணோட்டத்தில், அந்த அச்சத்தோடு, அந்த ஆர்வத்தோடு அதை முழுமையாய் நாம் அறிந்திருக்கிறோமா, உள்வாங்கி இருக்கிறோமா என்றால், உள்வாங்கினால்தான் நாம் இஸ்லாமியர்கள், மூமின்கள், முஸ்லிம்கள். ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இது கடமையாக இருப்பதாக நான் கருதுகிறேன். அவர் சொன்னாரு, இவர் கேட்டாரு, அவர் சொன்னதிலிருந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன், இவர் கேட்டதிலிருந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன் என்னெல்லாம் நாம் அடங்கி விட முடியாது. ஒரு இஸ்லாமியர் என்பவர் கலிமா சொல்லிட்டாப்புல இஸ்லாமியர் ஆகிட முடியாது. அது போதும் ஆரம்பத்திலே என்றாலும் கூட முழுமையாக திருக்குர்ஆனின் வசனங்களின் பொருளை இறைவன் சொன்னது என்ற உணர்வோடு உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இது சங்கராச்சாரியாருக்கு இந்து மத வேதத்திலே அது இல்லை என்று அவரே சொல்லிவிட்டார். எனக்கு தெரியாதுன்னு சொன்னார். ஆனால் இங்கே நாம் தெரியாது என்று சொல்லுவதற்கு வழியே இல்லை. ஏனென்றால் அந்த வேதம் ரிஷிகள் சொன்னது, முனிவர்கள் சொன்னது, நம்மை போன்ற மனிதர்களே சொன்னது. அவர்களுக்கும் வியர்வை வரும், அவர்களுக்கும் காற்று பிரியும், அவர்களுக்கும் உடல் நாரும், அவர்களுக்கும் மலம் வெளியேறும். ஆனால் எந்த தேவைகளும் அற்றவனாய், யாராலும் பெறப்படாதவனாய், யாரும் பெற்றெடுக்காதவனாய் இருக்கிற, எந்த தேவைகளும் அது அற்ற அல்லாஹ் தஆலா நேரடியாய் சொன்ன செய்திகள், வகிகள், இறக்கி வைத்த ஜிப்ரீல் மூலம் இறக்கி வைத்த வகிகளின் தொகுப்பு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே இறங்கி வந்த அந்த தொகுப்பு தான் இந்த புனித ரமதான் மாதத்திலே தான் அவை எல்லாம் தொடக்கத்திலே இறங்கின என்பதை நாம் அறிவோம். அந்த வகிகள் முழுக்க முழுக்க இறைவன் சொன்னது என்றால் அதை நாம் முழுமையாக அறிந்து தர்ஜுமாவிலே பொருள் புரிந்து மனத்திற்குள் பதித்து வைத்துக் கொள்ள வேண்டியது முதல் கடமை அல்லவா? இது வேறு எந்த மதத்திலும் இந்த கட்டாயம் இல்லை, எந்த மார்க்கத்திலும் இந்த கட்டாயம் இல்லை. ஆனால் இங்கே இருக்கிறது. காரணம், மற்றதெல்லாம் பைபிள் என்று எடுத்துக்கொண்டால் பவுல் சொன்னதெல்லாம் அதிலே இருக்கிறது, மத்தேயு சொன்னதெல்லாம் அந்த சுவிசேஷத்திலே இருக்கிறது. ஆனால் இங்கே திருக்குர்ஆனிலே இறைவன் சொன்னதுதான் இருக்கிறது, இறைவன் சொன்னது மட்டும்தான் இருக்கிறது, இறைவன் சொன்னது முழுமையாய் இருக்கிறது. இந்த வாய்ப்பு நமக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு இல்லை. நமக்கு, அதாவது இந்த 1431 ஆண்டுகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் இனி வர இருக்கிறவர்களுக்கும் இறைவன் அளித்த வேதம் கிடைத்திருக்கிறது. இந்த வேதத்தை பொருள் புரிந்து உள்வாங்கிக் கொண்டால் என்ன நடக்கிறது என்பதை என் உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். ஓதினாலே நன்மை என்பதை நான் அறிந்துதான் இருக்கிறேன். ஒரு சில சூறாக்களை ஓதினாலும் போதும் என்ற சில ஹதீஸ்களை படித்து கூட இருக்கிறேன். ஆனாலும் இறைவன் சொன்ன செய்திகளை முழுமையாய் புரிந்து உள்வாங்கிக் கொண்டால், இஸ்லாமியனாய் என்னை அறிவிப்பதற்கு முன்னாலேயே நான் அதை செய்த அந்த உணர்வோடு சொல்லுகிறேன். 2.5 ஆண்டுகள் படித்ததனாலே சொல்லுகிறேன். வாழ்க்கையில் எந்த சிக்கல் வரும் என்று கருதினாலும், வந்தது என்று தெரிந்தாலும், அது மனச்சிக்கல்களாக இருந்தாலும் மற்ற சிக்கல்களாக இருந்தாலும் நிச்சயம் 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 திருக்குர்ஆனில் தீர்வு இருக்கிறது என்று புரிந்து கொண்டேன். இது இஸ்லாத்தின் தனித்தன்மை. மனிதர்கள் இறைவனை பற்றி சொன்னது இல்லை, இது இறைவனே தன்னை பற்றியும் மனிதர்களை பற்றியும் சொன்னது இது என்பது ஒன்று. இது தனித்தன்மை. இரண்டாவது, எந்த சிக்கல் வந்தாலும் சரி, மனோதத்துவம் படித்தவன் என்கிற முறையிலே மனிதர்களுக்கு வரக்கூடிய சிக்கல்களிலே 168 மனச்சிதைவுகள் இனங்காணப்பட்டிருக்கிறது மனோதத்துவ துறையிலே. அந்த 168 5 சிதைவுகள், மனச்சிதைவுகள் பிரதானமானவைகளாக கருதப்படுகின்றன. ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னால் கூட தமிழர்களிலே குறைவாக இருந்த இந்த 5 மனச்சிதைவுகள் இன்றைக்கு பெருகிவிட்டன என்று அறிந்து, முதலெல்லாம் நான் ஒரு மாதத்திற்கு 5 கேஸ் பார்ப்பேன், இன்னைக்கு ஒரு நாளைக்கே 10 கேஸ் பார்த்தா கூட முடியலை. இந்த மனச்சிதைவுகள் வருகிறது, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். இந்த 5 மனச்சிதைவுகளிலே முதலாவது ஆங்ஸைட்டி டிசார்டர். இது வந்துவிட்டால் நாங்கள் விஞ்ஞானப்படி அதை தீர்ப்பதற்கு அதன் காரணத்தை ஆராய்வோம்.
வந்துவிட்டால் என்ன அடையாளங்கள் இருக்கும் என்பதை சொல்லிவிடுகிறேன். சுருக்கமாக 3 வயதிலே இருந்து 21 வயது வரை இருக்கிற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இயல்பாக வரக்கூடியது இந்த ஆங்ஸைட்டி டிசார்டர் என்கிற மனப்பிறழ்ச்சி. இது வந்து விடுமானால் என்ன நடக்கும்? முதல்ல படிக்கிறதை நிறுத்திடுவான், பள்ளிக்கூடம் போக மாட்டான். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பள்ளிக்கூடம் போக மாட்டார்கள், யாரிடமும் பழக மாட்டார்கள், மெல்ல மெல்ல கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேசுவார்கள், மெல்ல மெல்ல ஓங்கி மற்றவர்களிடத்தில் சத்தம் போட்டு பேசுவார்கள், எதிர்த்து பேசுவார்கள், கோபப்படுவார்கள், கை கொண்டு தாக்குவதற்கு கூட தயங்க மாட்டார்கள். டாய்லெட்டுக்கு போனால் 3 மணி நேரம் 4 மணி நேரம் உள்ளவே இருப்பாங்க. அது வேணும் இது வேணும்னு நம்மளால் வாங்கி தர முடியாததெல்லாம் கேட்பாங்க. வாங்கி தந்தால் படிக்கிறேன்னு பொய்யா சொல்லுவாங்க, ஆனால் படிக்க மாட்டாங்க. எப்பொழுது பார்த்தாலும் விரைத்து பார்த்து கொண்டிருப்பார்கள். வாயை திறந்தால் கோபப்படுவார்கள் அல்லது கெட்ட வார்த்தை பேசுவார்கள், எதை சொன்னாலும் கேட்க மாட்டார்கள். இதுதான் ஆங்ஸைட்டி டிசார்டர் வந்துவிட்ட பிள்ளைகளுக்கான அடையாளங்கள். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 3 வயதிலிருந்து 21 வயதுக்குள்ளே இது வரலாம். இதற்கு விஞ்ஞான ரீதியாய் தீர்வு சொல்லி 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 அதையெல்லாம் அவர்களுக்கு சிகிச்சையெல்லாம் செய்து வெற்றி பெற்றவனாய் உலகத்தில் அறியப்பட்டிருக்கிற நான் அந்த முறைகளையெல்லாம் பயின்றவன் என்ற வகையிலே திருக்குர்ஆனை படித்து புரிந்து கொண்ட பின்னால் என் மனத்திற்கு தோன்றியதை சொல்லுகிறேன். இருக்கிற இடத்தை விட்டு இல்லாத இடத்துல தேடி இருக்கிறேன். ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் போய் மனோதத்துவத்தை படித்தேன். பேசாமல் ஒரு திருக்குர்ஆன் வாங்கி படிச்சிருந்தேன்னா பணமாவது மிச்சமாயிருந்திருக்கும். அதிகம் இல்லை. இந்த ஆங்ஸைட்டி டிசார்டர் வருவதற்கு காரணம் என்ன என்றே திருக்குர்ஆன் சொல்லுகிறது என்று சொன்னால் உங்களுக்கு வியப்பாக கூட இருக்கும். இதை நான் எங்கள் விஞ்ஞானிகள் மத்தியிலே சொல்லி சொல்லி அவர்களிடத்தில் படிக்க கொடுத்து கொண்டிருக்கிறேன். திருக்குர்ஆனை இப்பொழுது தாவா செய்து கொண்டிருக்கிறேன். எங்கள் துறையைச் சேர்ந்த விஞ்ஞானிகளிடத்தில் இதை தந்து கொண்டிருக்கிறேன். குறிப்பிட்ட ஒரு இடத்தை சொல்லுகிறேன் பாருங்கள். இது மொத்தமும் ஏன் வருகிறது என்றால், எந்த குழந்தை கணவனும் மனைவியும் சண்டை போட்டுக்கொண்டே இருக்கிற குடும்பத்தில் வளர்கிறதோ, எந்த குழந்தை அதீதமான செக்ஸ் ஈடுபாட்டை குழந்தைக்கு முன்னாலேயே காட்டி விடுகிறார்களோ அந்த பெற்றோர்களுக்கு பிறக்கிறதோ அல்லது வளர்கிறதோ, எந்த குழந்தையின் தாத்தாவும் பாட்டியும் பெற்றோர்களை பற்றி, அதாவது மாமியார் மருமகளை பற்றியும் மாமனார் மருமகனை பற்றியும் குறைகளை சொல்லி சொல்லி அந்த குழந்தையை வளர்க்கிறார்களோ, எந்த பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் கடுமையாகவே நடந்து கொள்ளுகிறாரோ, எந்த பள்ளிக்கூட சூழலில் இந்த பிள்ளை ரொம்பவும் புறக்கணிக்கப்படுகிறானோ, இந்த பிள்ளைகளுக்கு ஆங்ஸைட்டி டிசார்டர் வருவது கட்டாயம். இறைவன் என்ன சொல்லுகிறான், அதற்கு முன்னால் ஹதீஸ் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போமே. சிறு பிள்ளை போலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுவர்கள் விளையாடி கொண்டிருக்கிற வீதியிலே நடந்தாலும் அவர்களை முந்திக்கொண்டு இவர் சலாம் சொல்வார் என்று படித்திருக்கிறோம். எதற்கு என்ன அர்த்தம்? அவர்களை சிறுவர்களை கூட சிறுவர்கள் என்று நினைக்கவில்லை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறைவனின் இறுதி தூதரே குழந்தைகளை தனக்கு சமமாய் நடத்தி இருக்கிறார், முந்திக்கொண்டு சலாம் சொல்லியிருக்கிறார். இறைவன் என்ன சொல்லுகிறான் என்றால், ஆதம் அவ்வா வழியிலே பெறப்பட்ட எல்லா மனிதர்களுக்கும் அறிவை, ஆற்றலை, தெளிவை, தேர்ச்சியை, உழைப்பை, ஊக்கத்தை, முயற்சியை, பயிற்சியை சீராக தந்திருக்கிறேன் என்கிறான் அல்லாஹ் தஆலா. இதில் ஏற்றத்தாழ்வே வைக்கலை. ஆனால் அதை பயன்படுத்துகிற விதத்தில் முழு உரிமையையும் சுதந்திரத்தையும் தந்திருக்கிறான் அல்லாஹ் தஆலா என்கிறான். இறைவன் என்ன சொல்லுகிறான்? முழுமையாக சுதந்திரத்தையும் தந்திருக்கிறான். அதனால்தான் அல்பாத்தியாவிலே சொல்லும் பொழுது, இறைவா உன்னுடைய கோபத்திற்கு ஆளானவர்கள் வழியிலே என்னை விட்டுவிடாதே, உனக்கு ஒப்பானவர்கள், உன்னாலே ஏற்கப்பட்டவர்கள், அவர்கள் வழியிலே என்னை வழிநடத்து, வழிகட்டவர்கள் வழியிலே என்னை விட்டுவிடாதே என்று இறைஞ்சி கேளுங்கள் என்று நமக்கு இறைவன் அறிவுறுத்தி இருக்கிறானே. இதற்கு என்ன பொருள்? ஆங்ஸைட்டி டிசார்டர் வராமல் பார்த்துக்கங்கன்னு பொருள், வேற ஒன்றும் இல்லை. இதுக்கு குழந்தைகளை நாம் எப்படி வழி நடத்த வேண்டும்? 7 வயது பிள்ளையில் இருக்கும் பொழுதே, 7 வயதாக இருக்கும் பொழுதே அதற்கு இறை அச்சத்தை உண்டாக்கிவிட வேண்டும். இறை அச்சத்தை உண்டாக்குவது மட்டுமல்ல,
வணக்க வழிபாடுகளை, தொழுகை முறைகளை சொல்லித்தர வேண்டும். எந்த சொற்களை சொன்னாலும் கடுமையாக சொல்லிவிடக்கூடாது. கணவனும் மனைவியும் சண்டை போட்டுக் கொள்ளுகிற வீட்டில் தான் இந்த குழந்தைக்கு இப்படி ஆகிறது என்று சொன்னேனே. இதற்கு முன்னால் எல்லாம் என்னிடத்தில் சிகிச்சை வருகிறவர்களுக்கு, இஸ்லாத்தை நான் தழுவதற்கு முன்னால் வருகிறவர்களுக்கு வழிமுறைகளை எல்லாம் சொல்லித் தருவேன். எப்படியெல்லாம் நீங்கள் சண்டை போட வேண்டும். சண்டை போடக்கூடாதுன்னு சொன்னதில்லை, நீங்கள் எப்படி சண்டை போட வேணும். பிள்ளை எதிர்க்க போடக்கூடாது, பீச்சுக்கு போய் சண்டை போட்டுட்டு வரும்போது சிரிச்சுக்கிட்டே வரணும்னு சொல்லுவேன். இது முன்னாலே. இப்போ என்ன சொல்கிறேன், சண்டையே போடாதீங்க. ஏன்னா 2 பேருமே இறைவனால் படைக்கப்பட்டவர்கள். எனக்கு படைக்கப்பட்டிருக்கிற இடது கையும் வலது கையும் சண்டை போட்டுக் கொள்ளலாமா? இறைவனாலே படைக்கப்பட்ட படைப்புகளுக்குள்ளே எதற்கு சண்டை வர வேண்டும்? எதற்கு பாதிப்பு வர வேண்டும்? அப்படி வந்தால் அது குழந்தைகளின் மனத்தை சிதைத்து விடுகிறது என்று புரிந்து கொள்ளுங்கள் என்பதை ஆங்ஸைட்டி டிசார்டரை தடுக்கிற வழியாக இறைவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது. ஒரு உதாரணத்திற்கு மட்டும் இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அடுத்தடுத்து சொல்லுவதை கவனியுங்கள். இன்னொரு டிசார்டர் இருக்கிறது, அது ஓசிடி என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள், அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர். கழுவுனதையே கழுவுவாங்க, முழுவதையே முழுவாங்க, நினைச்சதையே நினைப்பாங்க, பேசுனதையே பேசுவாங்க. பெரும்பாலும் பெண்களுக்கு வரும், பெருமளவு ஆண்களுக்கு கூட வருகிறது. இந்த ஓசிடி வந்து விட்டவர்கள் அவங்களும் டாய்லெட்டுக்கு போனாங்கன்னா 3 மணி நேரம் இருப்பாங்க, எதுவுமே சுத்தமாக இல்லைன்னுவாங்க. சுத்தப்படுத்தி கொண்டே இருப்பாங்க, கழுவுனதையே கழுவுவாங்க, முழுவதையே முழுவாங்க, நினைச்சதையே நினைப்பாங்க, பேசுனதையே பேசுவாங்க, எப்பொழுதுமே சோகமாக இருப்பாங்க. தங்களை தாங்களே ரொம்பவும் வெறுத்து கொள்ளுவார்கள், தங்களுக்கு உரியவர்களையும் வெறுத்து வெறுத்து பேசுவார்கள். தங்களையும் வெறுத்து கொள்வார்கள், தங்களுக்கு வேண்டியவர்களையும் வெறுத்து பேசுவார்கள். இதுதான் ஓசிடி, அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர். செய்ததையே செய்து கொண்டிருப்பார்கள், அதுதான் அடையாளம். இது ஏன் வருகிறது? அவர்கள் சிறியவர்களாக 3 வயதிலே இருந்து 7 வயது வரை, 11 வயதிலே இருந்து 14 வயது வரை, 17 வயதிலே இருந்து 21 வயது வரை அவர்கள் மனச்சிதைவுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்று அர்த்தம். எதனாலே? கூர்மையாய் கவனியுங்கள் சகோதரர்களே. பார்க்கத்தகாதது எதையாவது அவர்கள் பார்த்ததாலே, கேட்கத்தகாத எதையோ அவர்கள் கேட்டதனாலே, எதிர்பார்த்த எதையோ ஒன்றை அடையவே முடியாது என்று அவர்களுக்குள் ஒரு நம்பிக்கை வந்துவிட்டதனாலே, மீண்டும் சொல்லுகிறேன், பார்க்கத்தகாததை பார்த்ததனாலே, கேட்கத்தகாததை கேட்டதனாலே, அவர்கள் மனத்திற்குள்ளே எதிர்பார்த்த ஏதோ ஒன்று நடக்காது என்ற முடிவு ஏற்பட்டு விட்டதனாலே, சில பால் உணர்ச்சி பலாத்காரத்திற்கு ஆட்பட்டு விட்டதனாலே, அல்லது அந்த காட்சிகள் யாருக்காவது நடந்ததை பார்த்து விட்டதனாலே, இதனாலே தான் ஓசிடி வரும், அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் வரும். இது ஒரு மனிதனை சுற்றி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 3 வயதிலிருந்து 7 வயது வரை, 11 வயதிலிருந்து 14 வயது வரை, 17 வயதிலிருந்து 21 வயது வரை, எப்பொழுது அவனை சுற்றி இது நடந்தாலும், அவனை அல்லது அந்த பெண்ணை சுற்றி நடந்தாலும் நிச்சயமாக இந்த மனச்சிதைவு ஏற்பட்டுவிடும். அதற்கு பிறகு என்னை போன்றவர்களிடத்தில் சிகிச்சைக்கு வருவது, சரியாக்குவது என்பது வேறு விஷயம். வராமலே தடுக்க அல்லாஹ் தஆலா வழி சொல்லி இருக்கிறான். கவனியுங்கள், நம்மை சுற்றி ஹராமானவை எதுவும் இல்லாமல் இருந்தால், நம்மை சுற்றி ஹலாலானவை மட்டுமே இருந்தால், நம்முடைய சிந்தனைகள் ஹலாலானவை பற்றி மட்டுமே சிந்திப்பதாயிருந்தால், ஹராமானவற்றை சிந்திப்பதற்கு நமக்குள்ளே ஒரு தடை இருக்குமானால், ஹலாலானவற்றை மட்டுமே சொல்லுவார்கள், பேசுவார்கள் என்கிற நிலை இருக்குமானால், தவிர்க்கப்பட்ட எதையும், ஏவப்பட்டதை தவிர தவிர்க்கப்பட்ட எதையுமே இவர்கள் சிந்திக்க மாட்டார்கள், சொல்ல மாட்டார்கள், செய்ய மாட்டார்கள் என்ற உத்தரவாதம் இருக்குமானால், அந்த வாழ்க்கை தான் ஒரு மூமினின் வாழ்க்கை என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா இல்லையா? அப்படி என்றால் மூமினாக ஒருவன் வாழ்ந்தால் ஹலாலானவற்றை கிஞ்சித்தும் தவிர்த்து விடாமல், ஹராமானவற்றை கிஞ்சித்தும் ஏற்றுக்கொள்ளாமல், முழுமையான இறை சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்கிற ஒரு சமூகத்தில் இந்த ஓசிடி வருவதற்கு வாய்ப்பே இல்லை சகோதரர்களே. இப்பொழுது தெரிகிறதா இஸ்லாத்தின் தனித்தன்மை என்னவென்று? அது ஒரு பெரிய மனோதத்துவ கடலாக இருக்கிறது. மனத்தை சுத்தம் செய்து கொள்வதற்குத்தான் திருவள்ளுவர் கூட மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பெற என்றார். மனத்தை சுத்தப்படுத்துகிற வழியை சொல்லுவதற்காகத்தான் புத்தர் அவ்வளவு 52 திரிபீடக நூல்களை எழுதியிருக்கிறார். மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம் என்றெல்லாம் கூட பெரியவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஆனால் என்ன நடந்தது?
மனத்தை சுத்தமாக வச்சுக்கன்னு போதித்த எவன் மனசும் சுத்தமாக இல்லை. நிறைய பேர் போதிச்சு பார்த்துட்டான். மனத்தை சுத்தப்படுத்துவதற்கு வழியும் சொல்லி இருக்கிறார் திருவள்ளுவர் கூட. பொறாமைப்படாதே, அழுக்காறு கொள்ளாதே. யோசித்து பாருங்கள், பொறாமைப்படாதேன்னு எல்லாரும் தான் சொல்றாங்க. திருவள்ளுவர் மட்டும்தான் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் பொறாமைப்படாதே என்று சொன்ன எல்லோருமே பொறாமைப்பட்டு கொண்டே சொல்பவர்களாக இருக்கிறார்கள். அவன் பொறாமைப்பட்டுக்கிட்டே சொல்லுவான், நீ பொறாமைப்படாதேன்னு. அழுக்காறு, பிறர் பொருளுக்கு ஆசைப்படாதேன்னு எல்லாரும் தான் சொல்றான், ஆசைப்பட்டுக்கிட்டே சொல்றான். கோபப்படாதேன்னு எல்லாரும் தான் சொல்றான், கோபப்பட்டுக்கிட்டே சொல்றான். இல்லையா? கடுமையாக பேசாதேன்னு சொல்கிறான். 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். பெரியார் சொன்ன உதாரணம் இது, ஓமை இது. 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். ஒருத்தன் சொன்னானா, டேய் நீ சண்டை போடாத அவன்கிட்ட, நீ போனால் தகராறாக போயிடும், நான் போய் செருப்பால் அடிச்சுட்டு வரேன். நீ போனால் தகராறாயிரும், நான் போய் செருப்பால் அடிச்சுட்டு வரேன். நான் இப்படி கடுமையான செயல்களை சிந்திப்பது, கடுமையானவற்றையே பேசுவது, பொறாமைப்படுவது, பிறர் பொருளுக்கு ஆசைப்படுவது, கோபப்படுவது, கடுமையாய் பேசுவது, இதெல்லாம் இல்லாமல் மனத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று எல்லோரும் தான் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் யாராலையும் செய்ய முடியல. ஆனால் இறைவன் இதை சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டினார். அவருடன் இருந்த சஹாபாக்களும் இந்த முறையிலே வாழ்ந்து காட்டினார்கள். எப்படி வாழ்ந்து காட்டினார்கள், என்ன சொன்னான் இறைவன் என்று யோசித்து பாருங்கள். இது இஸ்லாத்தில் மட்டுமே கிடைக்கின்ற ஒரு தனித்தன்மையா இல்லையா என்று யோசித்து பாருங்கள். இப்படித்தான் நீ நடக்க வேண்டும், இப்படி நடக்கக்கூடாது. இது ஹலால், இது ஹராம். நடக்க வேண்டியவைகள் இவைகள், நடக்கக்கூடாதது, நடத்தக்கூடாதது, சிந்திக்கக்கூடாதது, சொல்லக்கூடாதது, செய்யக்கூடாதது இவைகள் என்று பிரித்து காட்டிவிட்டு சென்று விட்டார்கள் எல்லாரும். ஆனால் அல்லாஹ் தஆலா அதை காட்டிவிட்டு சும்மா சொல்லவில்லை. இப்படி காட்டிவிட்டு, இந்த ஹலாலானவற்றையே நீ சிந்தித்தால், நீ சொல்லினால், நீ செய்து வந்தால், உன்னை சுற்றி இது நடந்து கொண்டே இருந்தால், உனக்கு மறுமையிலே இம்மை நலன்களும் கிடைக்கும், மறுமையில் சுவனம் நிச்சயம் என்கிறான். நான் எதை செய்ய வேண்டும் என்றாலும், சரியாய் செய்ய வேண்டும் என்றாலும் அதற்கு ஒரு பரிசு இருக்க வேண்டும் அல்லவா? எந்த பரிசுமே சொல்லாமலே நீ மனத்தை சுத்தமாக வைத்துக்கொள் என்று எல்லோரும் சொல்லிவிட்டார்கள். சரி, நான் சுத்தமாக வச்சுக்கல, என்ன நடக்கும்? இந்த இந்த தண்டனை கிடைக்கும் என்று சொல்லியிருக்க வேண்டும் இல்லையா? புத்தரும் சரி, சித்தர்களும் சரி, அல்லது திருவள்ளுவர் போன்றவர்களும் சரி, ஊரில் இருக்கிற பெரியவங்களும் சரி, இதெல்லாம் இப்படி நடக்கலாம், இப்படி நடக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களே தவிர, நடந்தால் என்ன பரிசு என்று சொன்னார்களா? நடக்கவில்லை என்றால் என்ன தண்டனை என்று சொன்னார்களா? நடந்தால் உனக்கு இம்மை நலன்களும் நிச்சயம், சுவனமும் நிச்சயம் என்கிறான் அல்லாஹ் தஆலா. மறுமை நாளிலே, தீர்ப்பு நாளிலே, ஹலாலானவற்றை சிந்தித்தேன், ஹலாலானவற்றையே சொன்னேன், ஹலாலானவற்றையே செய்தேன் என்கிற மனிதனுக்கு மன்னரையிலே இருந்து எழுப்பி நிற்க வைக்கப்படும் பொழுது அவனுக்கு சுவனம் நிச்சயம் என்று பரிசை அறிவிக்கிறான் அல்லாஹ் தஆலா. சரி, அப்படி செய்யலே, நான் ஹராமானவற்றை சிந்திக்கிறேன், ஹராமானவற்றையே சொல்லுகிறேன், ஹராமானவற்றையே செய்கிறேன், எனக்கு என்னையா தண்டனைன்னு கேட்டா, மனித உடல்களாலும் நெருப்பு கங்குகளாலும் நிரப்பப்பட்டிருக்கிற நரகத்தில் விழுந்து விடுவாய், ஜாக்கிரதை என்று எச்சரிக்கிறான் அல்லாஹ் தஆலா. இப்பொழுது யோசித்து பாருங்கள், இது தனித்தன்மை தானே இஸ்லாத்திலே? இந்த அச்சம் ஊட்டிய காரணத்தினால்தான், இந்த நன்மைகளை அளிக்கிறேன் என்று அங்கீகரிக்கிற காரணத்தினாலே தான் இஸ்லாம் தனித்தன்மையுடையதாக இருக்கிறது. ஹலாலானவற்றை சிந்திக்கிற சமூகத்தில் ஓசிடி வராது, ஹலாலானவற்றை பேசுகிற சமூகத்தில் ஓசிடி வராது. ஆனால் இப்பொழுது ஒரு கேள்வி உங்கள் மனத்துக்குள் வரலாம், முஸ்லிம்களுக்குள்ளேயே கூட ஓசிடி இருக்கிறதா சொல்லிக்கிறாங்களே, கழுவுனதையே கழுவுறாங்க, முழுவனதையே முழுவுறாங்க, செய்வதையே செய்கிறாங்க, சொல்கிறதையே சொல்கிறாங்க, வாழ்க்கையே வெறுத்து போய் விரக்தியில் கிடக்கிறாங்களே, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். இது ஏன் வருதுன்னா, ரொம்ப சிம்பிள், அவர்கள் இஸ்லாமியர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள், அப்படி அவர்கள் கருதி கொண்டிருக்கிறார்கள், அப்படி சொல்லப்பட்டதாக நம்பப்பட்டதாக கருதி கொண்டிருக்கிறார்கள்.
அவர்கள் உண்மையில் இஸ்லாமியர்களாக மூமின்களாக இருப்பது என்றால், கவனியுங்கள், இறைவன் தந்த சட்டத்தை அவர்கள் முழுமையாக அறிந்திருக்க வேண்டும். அந்த சட்டப்படிதான் நடப்பது என்று முடிவெடுத்து அவர்கள் நடக்க வேண்டும். இதுக்கு யாரும் போலீஸ் வேலை பார்க்கக்கூடாது. இங்கே அது வேறு டிபார்ட்மெண்ட் நிறைய இருக்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் ஐ டோன்ட் வாண்ட் டு அசோசியேட் வித் எனி அசோசியேஷன், ஐ டோன்ட் வாண்ட் டு டிசோசியேட் ஃப்ரம் எனி முஸ்லீம்னு சொன்னேன் என்னுடைய பேட்டியில் இங்கிலாந்தில். ஐ டோன்ட் வாண்ட் டு அசோசியேட் வித் எனி அசோசியேஷன். ஏன்னா பல அசோசியேஷன்கள் போலீஸ் வேலை பார்க்குறாங்க. அவர் சரியாக சிந்திக்கிறாரா, அவர் அப்படி நினச்சிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன்னு எழுதுகிறாங்க. அவர் நினச்சது உனக்கு எப்படியா தெரியும்? நான் நினைச்சது உனக்கு எப்படி தெரியும்? நான் நினைச்சதை அறியக்கூடியவன் அல்லாஹ் ஒருவனே. நான் சொல்ற வரைக்கும் உனக்கு எப்படி தெரியும் நான் நினைச்சதை? அப்படியே நான் சொன்னாலும் நான் நினைச்சதை தான் சொன்னேன்னு உனக்கு எப்படி தெரியும்? அது கட்டாயம் ஒன்றும் இல்லை தானே. கல்யாணமான புதுசில் கணவன் மனைவியும் பேசிக்கும் போது நீ ரொம்ப அழகுன்றாங்க. இவர் சொன்ன உடனே அந்த அம்மா ஒத்துக்கிறதே இல்லை, இல்லை நீங்கள் தான் அழகுன்றாங்க. ரெண்டுமே பொய்ன்னு யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அப்போது ரெண்டு பேரும் நம்பிடுறாங்க. இல்லைங்க இது முகப்பரு இருக்குது, எவ்வளோ அசிங்கமாக இருக்குது பாருங்கண்ணே, அவனுக்கு அதான் அழகாக இருக்குதுங்கிறார். கொஞ்சம் வருஷம் பொறுத்து அந்த மூதேவி எங்கே போச்சுன்றார். இந்த ரெண்டையும் ஒரே ஆள் தான் சொல்கிறாரு. ஆக ஒருத்தன் நினைக்கிறதெல்லாம் உங்களுக்கு எப்படியா தெரியும்? அவர்கள் அப்படி நினைத்து சொன்னார்கள் அப்படின்னு எழுதுறாங்க. இந்த போலீஸ் வேலை இது ஒரு தனித்தன்மையாக இருக்குது. இதை பார்த்து தான் நான் பயந்து போயிட்டேன். ஐ டோன்ட் வாண்ட் டு அசோசியேட் வித் எனி அசோசியேஷன், ஐ டோன்ட் வாண்ட் டு டிசோசியேட் வித் எனி முஸ்லீம். அந்த காதியானிய குரூப் அகமதியாக்களை தவிர இந்த 12ன்னு ஒரு குரூப் தொடங்கி இருக்கிறாங்க, புது புது நபிகளெல்லாம் உருவாக்கி. அந்த 2 குரூப்பை தவிர எல்லா இஸ்லாமிய சகோதரர்களோடும் நான் சகோதரத்துவத்தோடு இருக்க விரும்புகிறேன். அவர்களை நான் மூமின்களாக கருதுகிறேன், என்னுடைய சகோதரர்களாக கருதுகிறேன். அவர்களுடைய கருத்துக்கள் சிலவற்றில் வேறுபாடு கண்டால், நான் வைத்திருக்கிற கருத்துக்களில் வேறுபாடு கண்டால், அதை இறைவன் தந்த சட்டப்படி, அதாவது திருக்குரான் படி சோதித்து பார்க்கலாம் வாருங்கள், ஹதீஸ்கள் படி சோதித்து பார்க்கலாம் வாருங்கள். என் கருத்து சரியா உன் கருத்து சரியா என்று பேசிக்கொள்ளலாம், முடிவு எடுத்து அதன்படி 2 பேருமே நடக்கலாம் என்று சொல்லுகிறேனே தவிர, நான் சொல்றதுதான் சரி என்று சொன்னால் இன்னும் நாம் அறியாமை காலத்தில் இருக்கிறோம் என்று அர்த்தம். அப்பொழுது எல்லாரும் அப்படித்தான் இருந்தான். ஒரு கோழிக்கு 2 காலுன்னு அப்பன் சொன்னானா, எப்படிடா சொல்லுவேன்னு சண்டைக்கு போனானாம் புள்ளை. அரேபியாவில் மக்காவில் கோழிக்கு 2 காலுன்னு சொன்னானாம் அப்பன். புள்ளை எப்படியா சொல்ல போச்சு 2 காலுன்னு? இதைப்பார் எங்கிட்ட இருக்கிற கோழியை 2 காலா இருக்குது, 1 கால் தான் இருக்குதுன்னா எப்படின்னா வெட்டிட்டான். வெட்டிட்ட பிறகு 1 கால் தான் இருக்குதுன்னா இல்லை இல்லை எல்லா கோழிக்கும் 2 காலுன்னு அப்பன் சொன்னா அவனை வெட்டிட்டான். இது அறியாமை காலம். அதையெல்லாம் திருத்துவதற்குத்தானே அல்லாஹ் தஆலா திருக்குரான் தந்தான். அதையெல்லாம் திருத்துவதற்காகத்தானே இறுதி நபியை அனுப்பி வைத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாவற்றையும் பெற்று எடுக்கல வச்சுக்கிட்டே எவன் தப்பு பண்ணுறான்னு கண்ணில் விளக்கண்ணு விட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிற போலீஸ் வேலை நமக்கு எதுக்கு? எல்லாவற்றையும் இறைவன் அறிவான், மறைவானவற்றையும் அறிவான். லுக்மானில் சொல்கிறானே, அந்த அத்தியாயத்தில் படித்திருப்பீர்களே, ஒரு மலை அடிவாரத்தில் கடுகு வடிவத்தில் ஒன்று இருந்தால் கூட அறிந்தவனாய் இருக்கிறான் அல்லாஹ் தஆலா. முதல்ல சந்தன கடத்தல் வீரப்பனை தேடின போது போலீஸ் அதிகாரி அதற்கு தலைமை பொறுப்பு ஏற்று கோடிக்கணக்கில் செலவழித்த அரசாங்க பணத்தில் தலைமை அதிகாரியாக இருந்த தேவாரம் அவர்கள் தெரிவித்தார், இந்த வீரப்பனை இந்த காட்டில் எப்படிப்பா கண்டுபிடிக்க முடியும்? அதுக்கு தான் ஒரு வேலையில் இருந்தார். அவரே சொன்னார், எப்படி கண்டுபிடிக்க முடியும்? வைக்கோல் போரில் ஊசி விழுந்துட்டா கண்டுபிடிக்க முடியுமா? அது எதுக்கு சம்பளம் வாங்குறே நீ? அது கண்டுபிடிக்க முடியாதுன்னு தெரியும் இல்லை. ஆனாலும் ஒரு ட்ரையல் பார்த்துக்கிட்டு 10 அடி நடந்து போகிறது, திரும்பி வந்து ரெஸ்ட் எடுக்கிறது, 10 அடி நடந்து போகிறது, திரும்பி வந்து ரெஸ்ட் எடுக்கிறது, அதுக்குள்ளே அவன் 100 அடி போயிடுறது, இப்படியே இருந்தது. ஏனென்றால் மனித சக்தி அவ்வளவுதான், மனிதனால இவ்வளவுதான் தீர்க்க முடியும். அதுக்கப்புறம் அவனாக வந்து மாட்டிக்கிட்டான், சுட்டுவிட்டாங்க, அது கதை வேறு, அதை பற்றி நமக்கு வேண்டியது இல்லை. அவனாக வந்து என்னை பிடிச்சிக்கடா சுட்டுட்டான்னு சொன்ன பிறகு சுட்டுவிட்டாங்க. வைக்காப்பூர்லேருந்து ஊசி தானாக வந்து விழுந்தால் தான் கண்டுபிடிக்க முடியுன்றது நிரூபிச்சுட்டாங்க. ஆனால் இறைவன் என்ன சொல்லுகிறான்? ஒரு மலையிலே ஒரு சிறிய கடுகு வடிவத்தில் ஒன்று இருந்தாலும் அறிந்தவனாக இருக்கிறான் அல்லாஹ் தஆலா. எல்லாவற்றையும் அவன்
அறிவான், மறைவானவற்றை எல்லாம் அறிவான் என்றுதானே நாம் இறைவனிடத்திலே தெரிந்து கொள்கிறோம். மறைவானவற்றை அவன் அறிவான் என்னும் பொழுதே அதற்கு எதிர்ப்பதம் என்ன? மறைவானவற்றை நம்மால் அறிய முடியாது. நீ என்ன நினைக்கிறேன்னெல்லாம் நான் கண்டுபிடிக்க முடியாது, நான் என்ன நினைக்கிறேன்னு நீங்க கண்டுபிடிக்க முடியாது. இதை பற்றி எல்லாம் பேசிக்கொண்டிருப்பதை விட்டுவிட்டு இறை அச்சத்தாலே உள்ளத்தை நிரப்பிக் கொள்வதுதான் மூமினுக்கு கடமை. மூமின் ஒருவனை ஒருவன் நேசிக்க வேண்டும். கடுமையாகவே அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், அவதூறு சொல்லுகிறவர்கள் சகோதரனுடைய பிணத்தின் மாமிசத்தை தின்பவர்களுக்கு சமம் என்று எச்சரிக்கிறான் அல்லவா. இதை போல கடுமையான விஷயத்தை ஏன் சொல்றான் அல்லாஹ் தஆலா? அதிலே இருந்து முற்றிலுமாக நாம் விலகி இருக்க வேண்டும். ஏன் இதையெல்லாம் சொல்கிறேன் என்றால், அல்லாஹ் தஆலா தடுத்தவற்றை செய்யும் பொழுதெல்லாம் ஓசிடி வந்து விடுகிறது. இப்படி செய்கிறவர்கள் யாரை பார்த்தாலும் குறை சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள், ஃபால்ட் ஃபைண்டிங். எது நடந்தாலும் நல்லா சமைச்சு இருந்தா என்ன, இன்னைக்கு ரொம்ப நல்லா சமைச்சிருக்கிற மனைவி கிட்ட கணவன் கேட்கறது, இல்லை உனக்காகத்தான், எனக்கு மாதிரி தெரியலையே, நீ என்னைக்குமே இப்படி சமைச்சது இல்லையே, எனக்கு சந்தேகமா இருக்குதே, எனக்கு அப்புறமும் முன்னாலேயோ வேற வேணாலும் வந்து சாப்பிடுவானோ, இப்படியெல்லாம் சந்தேகப்பட்டா இது ஓசிடின்னு அர்த்தம், அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர். இதை நினைச்சு தானே இவர் இப்படி சொல்லியிருப்பாருன்னு உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களா? அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு பேரும் ஓசிடின்னு சொல்றேன், மனோ தத்துவம் படித்த மாணவன். இப்படியெல்லாம் குறை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடாது, திருத்திக் கொள்ளலாம். பாருங்கள், விரிந்த புத்தகமாயிருப்போம். மறைவானவற்றையும் அறிந்தவன் அல்லாஹ் தஆலா மட்டுமே. இந்த சூழலில் வளர்க்கப்படுகிறவர்களுக்கு, எல்லாம் அறிந்தவன் இறைவன்தான் என்பவர்களுக்கு, 5 வேளை தொழுகையை நிறைவேற்றுபவர்களுக்கு, நோன்பு பிடிப்பவர்களுக்கு, சக்காத்து கொடுப்பவர்களுக்கு, ஹஜ் செல்லுகிற வாய்ப்பு இருக்கும் போது செல்லுகிறவர்களுக்கு மனம் தூய்மையாகி விடுகிறது. ஓசிடி வருவதற்கு வாய்ப்பில்லை. இதுதான் இஸ்லாத்தின் தனித்தன்மை. மனத்தை தூய்மைப்படுத்துவதற்கு மிக எளிமையான வழியை அல்லாஹ் தஆலாவும் சொல்லிக் கொடுத்திருக்கிறான். 50 முறை தொழ வேண்டும் என்று இருந்த பொழுது மிராஜ் பயணத்திலே மூசா நபிகளாலே தூண்டப்பட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் மீண்டும் போய் இறைவனிடத்திலே கேட்டு 50 10 30 ஆக்கி, 30 20 ஆக்கி, 20 10 ஆக்கி, கடைசியாக மறுபடியும் அனுப்பி விட்டாராம் மூசா நபி. திரும்பியும் அது 5 ஆன பிறகு, அப்போ கூட இது கூட ரொம்ப அதிகம்னு சொன்ன போது, நான் வெட்கப்படுகிற அளவுக்கு கேட்டுட்டேன், இதுக்கு மேலே குறைக்க முடியாதுன்னு லிமிட்டாக 5 வேளை தொழுகை சொல்லியிருக்கிறாங்களே. இந்த 5 வேளை தொழுகையை 6 மாதமாய் இஸ்லாமியனாய் வந்து தொழுகை செய்து அனுபவித்த உணர்விலே சொல்லுகிறேன், மனம் எந்த அளவிற்கு தூய்மைப்படுகிறது என்பதை நான் உணர்ந்து விட்டேன். கோபம் பறந்து போகிறது தொழுகை முடித்தவுடனே, உண்மையாக தொழுகை செய்தார். ஆனால் சில இடங்களில் பார்க்கிறேன், தொழுகை செய்கிறார்கள், தொழுகையாய்த்தான் செய்கிறார்கள், ஆனால் தொழுகையாய் செய்வதில்லை. தொழுகை செய்கிறார்கள், தொழுகையாகத்தான் செய்கிறார்கள், ஆனால் அது இறைவனுக்கான தொழுகையாய் செய்வதில்லை. என் பக்கத்தில் ஒருத்தர் நின்று தொழுதார். அவர் பெரியவர், பரம்பரை இஸ்லாமியர். அவங்க வாப்பாவுக்கு 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 வாப்பா கூட இஸ்லாமியர் தானா, அவ்வளோ பெரியவர். அவர் ஆலிம் படிப்பெல்லாம் படித்தவர், பெரிய தாடி வச்சிருக்கிறாரு, தொப்பி வச்சிருக்காரு, எல்லாம் செஞ்சவர். என் பக்கத்தில் நின்று தொழுதாரு. நான் தக்பீர் கட்டின பிறகு எனக்கு சொல்லிக் கொடுத்த அந்த முத்துவாக்கள் அங்கே சொல்லிக் கொடுத்த முறைப்படி தக்பீர் கட்டினதுமே உலகத்தோடு தொடர்பை அறுத்து கொண்டு இறைவனோடு தொடர்பு படுத்திக்கொள், உன்னுடைய பார்வையை நீ சுஜூத் செய்கிற இடத்தில் மட்டும் நிலைகுத்தி இருக்கட்டும், எல்லா சிந்தனையும் இறைவனை பற்றியதாக இருக்கட்டும், உன்னுடைய வார்த்தைகள் எல்லாம் இறைவன் கற்பித்த வார்த்தைகளாக இருக்கட்டும், இதுக்கு மேலே ஒன்றும் பண்ணாதேன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதை அப்படியே நான் ஏற்றுக்கொண்டு இந்த 6 மாதமாக நான் தொழுகை நடத்தும் போது முற்றிலுமாக உலகியல் தொடர்பை அறுத்து கொண்டு நான் தொழுது கொண்டிருக்கிறேன். பக்கத்தில் இருக்கிறது என்ன நேரம், என்ன செய்கிறாரு, அவர் வாட்சி கட்டிக்கிட்டு இருக்கிறாரா இல்லையா, பேனா வச்சுக்கிட்டு இருக்கிறாரா இல்லையா, எதுவுமே தெரியாமல் தக்பீர் கட்டின உடனே உலகியலை முற்றாக அறுத்து கொண்டு இறையியலோடு தொடர்பு கொண்டு நான் தொழுகை நடத்துவதை வழக்கமாக கொண்டிருக்கிறேன். என் கூட தொழுத ஒரு பெரியவர், நான் சொன்னவர், வெளியே வந்து என் தோள் மேலே கை போட்டு, நான் கவனித்தேன், உங்கள் தொழுகையில் நிறைய தப்பு இருக்குதுன்னார். எனக்கு தூக்கி வாரி போட்டு, நீங்களும் தொழுதீங்களான்னு கேட்டேன். ஆமான்னாரு. அப்போ இது எப்படி தெரிஞ்சுதுன்னு கேட்டேன் நான்.
நான் தொழுகையில் ஏதோ தப்பு பண்ணேன்னா அது அவர் தெரிஞ்சுக்கிட்டார். உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் தப்பு பண்ணா அறிய வேண்டியவன் அல்லாஹ் மட்டும்தானே. இதுதான் இஸ்லாத்தின் தனித்தன்மை என்று நான் கருதுகிறேன் சகோதரர்களை. தக்பீர் கட்டிவிட்ட உடனே நமக்கு உலகியல் தொடர்பு அற்று போக வேண்டும். பாம்பு பக்கத்தில் போனா கூட அது எனக்கு தெரியாமல் போனா தான் நான் தொழுகை செய்கிறேன் என்ற அர்த்தம். ஆனால் நான் இங்கே வைக்கிறதுக்கு பதிலாக கையை இங்கே வச்சுட்டேன்னு பார்த்தாராம் அவர். விரலை ஆட்டும்போது அதிகமாக இப்படி இப்படி ஆட்டிட்டேன், காலை இப்படி வச்சுட்டேன், இப்படி வைக்கலையாம். இதையெல்லாம் இவர் ஏன் கவனிச்சாரு? நான் அவர்கிட்ட மெதுவாக சொன்னேன், உங்களுக்கு ஓசிடி இருக்கும் போல இருக்குது, வாய்ப்பு இருந்தால் என்கிட்ட வாங்க. ஏன்னா ஃபால்ட் ஃபைண்டிங், தப்பு கண்டுபிடிக்கிறது, சந்தேகப்படுறது, என்கிட்ட வாங்க, நான் வேணா சிகிச்சையை இலவசமாகவே செய்து தர்றேன், பணம் கூட வாங்காமல். அவர் புரிஞ்சுக்கிட்டாரோ தெரியல, வரலை. இன்னொருத்தரோட விமானத்தில் பயணம் வரும்போது படித்தவர் தான் அவர், என்ன பெரிய விஞ்ஞானி, பேர் சொல்ல வேண்டாம். அந்த நண்பரும் நானும் விமானத்தில் இங்கிலாந்திலிருந்து வந்தோம். அவர் இங்கே துபாயில் இறங்கி கொண்டார், எமிரேட்ஸ் விமானத்தில் வந்ததுனாலே. அதற்கு பிறகு அவர் வேறு விமானத்தில் போனார், நான் வந்துட்டேன். இங்கிலாந்திலிருந்து வர்ற நேரத்தில், லண்டன்லேருந்து வந்த நேரத்தில் நாங்கள் பேசி கொண்டு வந்தபோது அவர் என்னை ஒரு ஆங்கிலத்தில் ஒரு கேள்வி கேட்டார். Don't you think that you really embrace Islam? Don't you think that it's a waste of time for praying? 5 வேளை தொழுவதுங்கிறது அனாவசியமாக தெரியலையான்னு கேட்டார். நான் உடனே கேட்டேன், நீ காதியானியா இல்லை 12? ஒன்று நீ 12 இருக்கணும், இல்லைன்னா காதியானியா இருக்கணும். இல்லை அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொன்னார். 9 மன்னிக்கணும் 9. பத்தொன்பதா பாருங்க, அதுவே மறந்துட்டேன்னா என்ன அர்த்தம்னா அது தேவையில்லைன்னு அர்த்தம். தேவையில்லாத மறந்துடுறது நல்லது தானே, அதனால தான் நான் மறந்துட்டேன். அது ஏதோ ஒன்று 19 என்னமோ ஒன்று, அதை கையால் கூட தொடர்றதுக்கு நான் விரும்பலை. அதை கொடுத்தாங்க பெரிய புத்தகத்தை, இதெல்லாம் எனக்கு வேணாம். எனக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதும் இறைவனே சொன்னதுமான வேதமே போதும், இதில் இடையில நீங்கள்லாம் மொழிபெயர்த்ததுலாம் எனக்கு வேணாம், அதில் பெரிய கணிதமெல்லாம் இருக்குதுன்னாங்க, நீயே வச்சுக்கோன்ட்டேன். அந்த கணிதமெல்லாம் எனக்கு வேணாம், இறைவன் கொடுத்த கணித அறிவே போதும், நீ போயான்னு சொல்லிட்டேன். இப்போ என் கூட பேசிக்கிட்டு வந்தவர் கேட்டார், இட்ஸ் நாட் எ வேஸ்ட் ஆஃப் டைம் ஃபார் ப்ரேயிங் ஃபார் 5 times. 5 வேளை ஏன் தொழ வேண்டும்? தொழுவதாக நாம் நினச்சி கொண்டாலே இறைவனுக்கு தெரியாதா? மனசால தொழுதா போதாதா? நேராக போய் மஸ்ஜிதில் எல்லாரும் முன்னாலே எதுக்கு தொழணும்னு என்னை கேட்டார். கேட்டவர் இஸ்லாமியர். அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். அவர்கிட்ட நான் சொன்னேன், ஏன் தொழணும்? 5 நிமிஷம் தான் தொழறோம், அதுவே 5 வேளை தொடர்ந்து வேஸ்ட்டுன்னு சொல்கிறீங்களேன்னு ஏதாவது கேட்கலான்னு கோபம் போல் வந்தது. பெரியவங்ககிட்ட கோச்சக்கூடாது. அதுவும் இல்லாத நம்ம 6 மாதம் இஸ்லாமியர், அவங்க பரம்பரை இஸ்லாமியர், அனாவசியமாக மோதக்கூடாதுன்னு நான் வாயை பொத்துக்கிட்டு சும்மா இருந்துட்டேன். ஆனாலும் மனசு கேட்கலை. கொஞ்ச நேரம் பொறுத்து அவர் இந்த செல்ஃபோனில் சார்ஜ் போயிடுச்சேன்னு ரொம்ப கவலைப்பட்டார். அந்த ஏர் ஹோஸ்டஸை கூப்பிட்டு இங்கே சார்ஜ் வைக்க முடியுமான்னு கேட்டார். இந்த செல்ஃபோனுக்கு சார்ஜ் போடுற முட்டாள்தனமாக தெரியலீங்களா உங்களுக்குன்னு கேட்டேன். செல்ஃபோனுக்கு சார்ஜ் போடணுங்கிறீங்களே, இது உங்களுக்கு முட்டாள்தனமாக தெரியலையா? வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? unless an answer we are charging it, how can we speak? நம்மால எப்படி பேச முடியும்? சார்ஜ் போடலன்னா அது எப்படி பேசும், எப்படி இயங்கும் அப்படின்னு துள்ளுன்னு இருப்பாருங்க. பிடிச்சிக்கிட்டேன். ஏன்யா நீ துட்டு கொடுத்து வாங்கின இந்த செல்போனுக்கே சார்ஜ் போடலன்னா அடுத்த நாள் இயங்காதுன்னு தெரியுது. உனக்கு இறைவனிடத்தில் சார்ஜ் மாட்டி சார்ஜ் பண்ணுறது தான் 5 வேளை தொழுகை என்னும் போது அதை செய்ய வேண்டிய கட்டாயம் உனக்கு இல்லையா? இதுதான் இஸ்லாத்தின் தனித்தன்மை. இந்த தொழுகையை எந்த காரணத்தை கொண்டும் நாம் தவிர்த்து விடவோ குறைத்து விடவோ கூடாது, கூடாது, கூடவே கூடாது. உழு செய்கிறோம். மனோதத்துவ ரீதியாக அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஓசிடி வந்தவர்களுக்கு சிகிச்சை செய்யும் பொழுது இன்றைக்கு நேற்று இல்லை சகோதரர்களே, சகோதரிகளே, 25 ஆண்டுகளுக்கு முன்னாலே கண்டுபிடிக்கப்பட்டது. 25 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் அது இன்றைக்கு வரை நடைமுறையில் இருக்கிறது. யார் ஓசிடியாலே பாதிக்கப்பட்டவர் வந்தாலும் மனோதத்துவ சிகிச்சையாளர்கள் அல்லது உளவியல் சிகிச்சையாளர்களான சைக்காட்ரிஸ்ட் டாக்டருங்க முதல்ல சொல்றது, போய் கரண்ட கை வரைக்கும் நல்லா கழுவு,
முதல் வேலை. கரண்டை கை வரைக்கும் நல்லா கழுவிட்டியா, அதுக்கப்புறம் மூஞ்ச நல்லா கழுவு, முகத்தை நல்லா தேய்ச்சி கழுவு 3 தடவை. அப்புறம் இந்த பிடரியெல்லாம் கழுவு. அதுக்கப்புறம் கையை முழங்கை வரைக்கும் கழுவு. அதுக்கப்புறம் காலை நல்லா தேய்ச்சி 3 தடவை கழுவு. அதுக்கப்புறம் தலையில் இந்த உச்சி வகுட்டில் தண்ணியாலே தடவு. அப்புறம் உட்காரு, இப்போ தான் சிகிச்சை உனக்குன்னு சொல்லுவோம். இது 25 வருஷமாக பழக்கத்தில் இருக்குது, உலகமெல்லாம் செய்கிறோம். இதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு புரியுதா? உழு செய்ய சொல்கிறோன்னு இப்போ நீங்கள் நினைப்பீங்க, எங்களுக்கு உழுவெல்லாம் தெரியாது. ஆனால் இதை ஏன் செய்ய சொன்னோம்னா, கவனியுங்கள், உடலுக்குள்ளே டெட் செல்ஸ் உருவாகி கொண்டே இருக்கிறது. செல்கள் செத்து போகின்றன. நோய்க்கிருமிகளோடு போராடும் பொழுதும் மற்ற சமயங்களிலும் செல்கள் செத்து போகின்றன. செத்து போகிற செல்கள் மிதந்து தோலின் அடியில் அந்த இரத்த ஓட்டம் காரணமாக மெல்ல தோலில் இருக்கிற துளைகளில் காற்று வழியாக வெளியேறி கொண்டிருக்கின்றன செத்துப்போன செல்கள். அப்படி வெளியேறும் பொழுது அந்த இடத்தில் அதை அப்படியே விட்டு விடாமல் கழுவி விடுவதுதான் அவசியமாக இருக்கிறது. அப்படி கழுவாமல் விட்டுவிட்டால் அந்த செல்கள் மறுபடி காற்றுப்பட்டு வியர்வைப்பட்டு உள்ளே போக ஆரம்பித்து விட்டால் செத்த செல்கள் மீண்டும் இறந்து கொண்டே போய் இயற்கையாகவே அந்த அமைப்பில் எப்படி இருக்கிறது என்றால் அது மூளையின் ஹைபோதாலமஸ் யூக்ளிட் என்ற பகுதிகளுக்கு போய் சேர்ந்து விடுகிறது. செத்துப்போன செல்கள் மூளையின் இயக்கத்தை துரிதமாய் இயங்கச் செய்ய அறிவோடும் ஆற்றலோடும் தெளிவோடும் தேர்ச்சியோடும் உழைப்போடும் ஊக்கத்தோடும் முயற்சியோடும் ஒரு மனிதன் இயங்குவதற்கு, தெளிவாக இருப்பதற்கு, விரக்தி இல்லாமல் இருப்பதற்கு பாதுகாக்கிற இடமே அந்த ஹைபோதாலமஸும் யூக்ளிட் என்கிற பகுதியின் இயக்கமும் தான். அந்த இயக்கத்தை நிறுத்தி விடுகிறது இந்த டெட் செல்கள் சேர்ந்து. அதனால் தான் அவர்களுக்கு ஓசிடி வருகிறது. நல்ல விஷயம் எதுவுமே அவங்க கண்ணில் படாது. நான் சொன்னது போல சுவையாக சமைச்சு கொடுத்தா மனைவி அதை எடுத்து இன்னும் இன்னைக்கு மட்டும் ரொம்ப ருசியாக சமைச்சுக்கிற, யாரை மனசில் வச்சுக்கிட்டு அப்படின்னு கேட்பான் சில பேர். அந்த அளவிற்கு குறை கண்டுபிடிக்கிற மனோபாவம் ஓசிடிக்காரர்களுக்கு விடுகிறது என்றால் இந்த டெட் செல்ஸ் தான் அந்த வேலையை செய்கிறது என்று விஞ்ஞானம் சொல்லுகிறது. இப்பொழுது யோசித்து பாருங்கள், ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாலும் நீங்கள் எந்த பகுதியை கழுவுகிறீர்கள்? டெட் செல்ஸ் எங்கெல்லாம் வருமோ, இப்போ உடை போட்டிருக்கிற பகுதிகளில் டெட் செல்ஸ் துடைக்கப்பட்டு விடுகிறது. உடை இல்லாமல் திறந்திருக்கிற கரண்டை கையும் காலும் முகமும் பிடரியும் நடுவகிட்டு பகுதியிலும் துடைக்கப்படாத வரை டெட் செல்ஸ் மறுபடியும் உள்ளே இறங்கி விடுகிறது. மூச்சு காற்று என்பது இங்கேதான் ரெஸ்பிரேஷன் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இல்லை, தோலில் இருக்கிற துளை வழியாகவும் உள்ளே காற்று போய் வருகிறது என்பதுதான் விஞ்ஞான உண்மை. அப்படி போகும் பொழுது இந்த டெட் செல்ஸ் உள்ளே போய்விட்டது என்றால் அது சேர்ந்து விட தகாத இடத்திலே சேர்ந்து விட்டு ஓசிடி என்கிற பிரச்சனை விடுகிறது. இப்பொழுது மனித குலத்தை காப்பாற்ற இஸ்லாமின் தனித்தன்மை புரிகிறதா உங்களுக்கு? 1431 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. கரண்டை கைகளை கழுவுங்கள், முழங்கை வரை கழுவுங்கள், பிடரியை கழுவுங்கள், முகத்தை கழுவுங்கள், நடு வகிட்டை அந்த இது செய்வேன் மசூத் செய்யுங்கள் என்று சொல்லப்படுகிறது. கால்களை கழுவுங்கள், தேய்ச்சி கழுவுங்கள்னு சொல்லப்படுகிறது. இதற்கு உண்மையான அர்த்தம் என்ன என்று இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும். விஞ்ஞானி 25 வருஷத்துக்கு முன்னாலே தான் கண்டுபிடிச்சார். ஆனால் 1431 ஆண்டுகளுக்கு முன்னாலே இறைவனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை அறிந்து வைத்து நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டால் ஓசிடி வராமல் தடுக்கிற முறைகளை சொல்லுகிறேன். இது இஸ்லாம் சொல்லுவது. இந்த 5 வேளை தொழுகையிலே நாம் என்ன செய்கிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை ஒரு ஹதீஸ் அறிவிப்பிலே படித்தேன். அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சஹாபாக்களிடத்திலே கேட்கிறாராம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்கள் வீட்டு வாசலில் ஒரு நதி ஓடுகிறது, தூய்மையான நதி, ஆறு ஓடுகிறது. அதில் 5 வேளை நீங்கள் குளிக்கிறீர்கள் என்று வைத்துக் கொண்டால் உங்கள் உடலில் அழுக்கு மிஞ்சுமா என்று கேட்கிறாராம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 5 வேளை குளிக்கிறீர்கள், அழுக்கு மிஞ்சுமா? அதுவும் வீட்டு வாசப்படி இல்லையே, கொஞ்சம் தூரத்தில் குளித்து வந்தாலும் ஏதாவது அழுக்கு படியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாலைவனத்தில்
வீட்டு வாசப்படியிலேயே 5 வேளை குளிச்சுங்கன்னா அழுக்கு மிஞ்சுமா என்று கேட்கிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் என்ன சொல்லியிருப்பார்கள் என்று நமக்கே தெரியும். நிச்சயம் அழுக்கு மிஞ்சாது ரசூலுல்லாஹ் என்று சொல்லியிருப்பார்கள். உடனே சொல்லுகிறாராம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 5 வேளை உங்கள் வீட்டு வாசப்படியிலேயே ஓடுகிற ஆற்றிலே குளித்தீர்கள் என்றால் உடலில் அழுக்கு மிஞ்சாது. 5 வேளை தொழுகை நடத்தினால் மனத்தில் எந்த அழுக்கும் மிஞ்சாது என்று போதிக்கிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனென்றால் நாம் தொழும்போது என்ன சொல்லுகிறோம்? இறைவனின் வசனங்களை உச்சரிக்கிறோம், அதானே செய்கிறோம். அவனுக்கே அடிபணிகிறோம், அவனுக்கே வணங்குகிறோம், அவனிடமே துணை தேடுகிறோம், அவனிடமே உதவி கேட்கிறோம், அவனிடமே துவா செய்கிறோம். வேறு யாரிடத்திலும் எதுவும் செய்யாமல் மனத்தை ஒருமுகப்படுத்துகிறோம் அல்லவா? அவனுக்கு மனத்தை ஒருமுகப்படுத்துகிறோம். பல இடத்துல தியானம் பண்ணுறேன், யோகம் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு கண்ணை மூடிக்கிட்டு உள்ளே பார்க்குறாங்க. தப்பான சிந்தனை தான் வரும். இறைவனையே எண்ணி கண்ணை நம்ம மூடுறது இல்லை, மூட சொல்லி யாரும் சொல்லியும் தரலை, கண்ணை மூடலை. ஆனால் இறைவனையே சிந்திக்கிறோம், இறைவனுக்கே வணக்கம் செய்கிறோம், இறைவனுக்கே வழிபாடு நடத்துகிறோம், இறைவனையே வணங்குகிறோம், இறைவனிடமே துணை தேடுகிறோம். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று சொல்லுகிறோம் இல்லையா? அப்படி சொல்லும் பொழுது மறுமை தீர்ப்பு நாளின் அதிபதியை நினைவு கொள்ளுகிறோம், எல்லாம் செய்கிறோம் என்பதனாலே நமக்கு என்ன நடக்கிறது? நிலம் தோய, நெற்றி நிலத்திலே தோய அவனை வணங்கி எழுகிறோம், விழுகிறோம், அமர்கிறோம், துதிக்கிறோம். இறைவனுடன் தொடர்பு கொள்வதனாலே மனம் தூய்மைப்பட்டு விடுகிறது. ஓசிடி போவதற்கு இது மிகச்சிறந்த வழியாயிருக்கிறது. சில இஸ்லாமிய சகோதரர்கள், அவருக்கு ஒரு 25-30 வயசு இருக்குன்னு வைங்களேன், மோட்டர் பைக்கில் கொண்டாந்து விட்டுட்டு அவர் அங்கே போய் நின்றுக்கிட்டு சீரல் பிடிச்சிட்டு இருக்கிறாரு, புகை பிடிக்கிறாரு. இப்போ எனக்கு அந்த பிள்ளை மேலே கோபமே வரலை. தெரிஞ்ச போது அந்த அப்பா மேலே எனக்கு ரொம்ப கோபம் வந்தது, அந்த வயசான பெரியவர் மேலே. ஏயா நீ மட்டும் தொழுகை நடத்தி சொர்க்கத்துக்கு போவே, நீ பெத்த பிள்ளை நரகத்துக்கு போகிறதுக்கு உனக்கு சம்மதமா? சொன்னா அவன் கேட்க மாட்டான்னு இவர் நினைக்கிறாரு. கேட்குற மாதிரி சொல்லு, சொன்னா கேட்க மாட்டாங்கிறது ஒரு பெரிய விஷயமா? கேட்குற மாதிரி சொல்லு. இப்படி நீ ஆரம்பத்தில் சின்ன வயசுலேருந்தே அவனை வழி நடத்தி இருக்க வேண்டுமே. இல்லை, நானும் இன்னைக்காவது சொல்லுங்க, தொழுகையின் ரகசியம் இதுதான். இறைவனோடு சார்ஜ் போட்டுக்கிறது. இது ஓசிடி வராமல் பார்த்து கொள்ளும். மூட் டிசார்டர்னு ஒரு சிதைவு ஒன்று இருக்கிறது. மூட் டிசார்டர் இது வந்துருச்சுன்னா தன்னையே நம்ப மாட்டாமை, தன்னால் எதுவுமே முடியாது என்று நினைப்பான். சில தோல்விகள் அவன் வாழ்க்கையில் வந்திருக்கும், தொடர்ந்து தோல்விதான் நம் வாழ்க்கையில் வரும் என்று அவன் உள்மனம் பதிவு செய்து கொண்டிருக்கும். எப்பொழுதும் தோல்விகளை பற்றியே நினைப்பான், எந்த முயற்சியுமே செய்ய மாட்டான். வாழ்க்கையில் விரக்தி அடைந்திருப்பான், செத்து விடலாம் என்று அடிக்கடி நினைப்பான். சில சமயம் தற்கொலைக்கும் முயற்சிப்பார்கள், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். இந்த மூட் டிசார்டர் வராமல் இருக்கிறதுக்கு இஸ்லாத்திலே ஒரு அற்புதமான வழி இருக்கிறது சகோதரர்களே. கொஞ்சம் கவனித்தால் உங்களுக்கு புரியும். சக்காத்து கொடுப்பதை பற்றி நான் சில பேரிடத்தில் பேசி பார்த்தபோது அதுக்கு வேறு சண்டைக்கு வந்துட்டாங்க. மொத்தமாக சக்காத்து 2.5% எப்பவும் கையில் வச்சிருக்கிறதுல 2.5% கொடுக்கணும்னு ஒருத்தர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், குவைத்தில் ஒரு நண்பர்கிட்ட. அப்படியெல்லாம் கிடையாது, அதெல்லாம் ஒரு தடவை கொடுத்தா போதும்னாரு. இல்லைங்க அப்படியெல்லாம் இல்லைங்க, மொத்தமாக தான் கொடுக்கணும், வருஷம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, இதெல்லாம் புரியாதுன்னு சண்டைக்கு வந்துட்டார். எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. சரி, அந்த வம்பே வேணாம், சக்காத்தை பற்றி நம்ம உள்ளே இதெல்லாம் பண்ணிக்குவோன்ட்டு விட்டுட்டேன். இந்த முரண்பாடுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் சக்காத்து கொடுப்பதன் ரகசியம் மனோதத்துவ ரீதியாக இணைத்து பார்த்து நான் புரிந்து கொண்டதை சொல்லுகிறேன். ஒரு மனிதன் என்னாலே சம்பாதிக்க முடியல, நான் எவ்வளவு முயற்சித்தாலும் எனக்கு தோல்விதான் வருகிறது என்று நினைப்பவனுக்கு சக்காத்து கட்டாயமாகிவிட்ட பிறகு என்ன நடக்கும்னா, 1000 ரூபாய் சம்பாதிச்சா நீங்கள் 25 ரூபா கொடுக்கணும். ஒரு ஏழை எளியவருக்கு கட்டாயமாக 1000 ரூபாய் சம்பாதிச்சு அதில் உங்களுக்கு செலவு போக மிச்சம் இருக்கிறதுல 2.5% கொடுக்கணும். குறைஞ்சது ஒரு 25 ரூபா ஒருத்தருக்கு கொடுக்கணும், சக்காத்து கொடுக்கணுன்னாலும் நீங்கள் ஒரு 1000 ரூபா மிச்சப்படுத்தி வச்சுருக்கணும். 25,000 கொடுக்கணுன்னா எவ்வளோ சம்பாதிக்கணும்? 2.5 லட்சம் ரூபாய் ஒரு ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு தேவைப்படுகிற ஒருத்தருக்கு உதவி செய்யணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டா சக்காத்தாவே 2.5 லட்சம் கொடுக்கணும்னா நீங்கள் எவ்வளோ லட்சம் சம்பாதிக்கணும்? இந்த ஊக்கத்தை தருவது தான் இஸ்லாத்தின் தனித்தன்மை.
பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறான், பாய்ங்க நிறைய சம்பாதிக்கிறாங்கன்னு. எதுக்கு சம்பாதிக்கிறாங்க, எப்படி சம்பாதிக்கிறாங்கன்னு தெரியாமே சொல்லிக்கிட்டு இருக்கிறான். எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட்டு மற்றவங்க பண்ணா, இவங்க பண்ணா கடத்தல். மற்றவன் பண்ணா அது எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட்டா, இஸ்லாமியர் பண்ணா மட்டும் அது கடத்தல்னு பேர் வச்சுருக்கிறான். ரொம்ப காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறானுங்க. எவனா ஒருத்தன் என்னை அவதூறாக பேசினான்னா ஒரு அறை விட்டா மனுஷன்தா நீ, மானஸ்தந்தா அப்படிங்கிறான். இதே வேலையை ஒரு இஸ்லாமியர் செய்தால் தீவிரவாதிடான்றான், பயங்கரவாதின்றான். தப்பாக பண்ணால் ஒரு அறை விட வேண்டியது தானே. அது இஸ்ரேல்காரன் பண்ணா என்ன, அமெரிக்காக்காரன் பண்ணா என்ன, கொஞ்சம் பெருசாக அடித்தான்னா பெருசாக திருப்பி அடிக்க போகிறோம். இது போய் தீவிரவாதம் பயங்கரவாதம்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். யாரோ ஒருத்தர் கிறிஸ்தவர் ஒருத்தர் தப்பாக பேசி எழுதியிருக்கிறார், ஒரு கொஸ்டின் பேப்பர் தயாரிச்சிருக்கிறார். ஒரு பேராசிரியர் அளவுக்கு உயர்ந்து படித்த அந்த மேதை, ஒரு கிறிஸ்தவ பேராசிரியர், ஒரு கேள்வியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி தேவையில்லாமல் நாயண்ட மகனே அது இதுன்னு இறைவன் கேட்பதாக ஒரு கேள்வியை கேட்டு எழுதியிருக்கிறாரே, எத்தனை காழ்ப்புணர்ச்சியோடு அந்த கேள்வி பேப்பரை தயார் பண்ணி இருக்கணும் அவன். அதை தப்புன்னு ஒருத்தங்கூட சொல்லலை மீடியாக்களில். இன்னும் கூட இந்தியா டுடே, இந்தியா டுமாரோ, இந்தியா எஸ்டர்டேனெல்லாம் பத்திரிகை நடத்திட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே பல பத்திரிகைகள் நடத்தினவங்க இருக்கிறாங்க. இங்கே இதயம் பேசுகிறதுன்னு ஒரு பத்திரிகை நடத்தினார் ஒருத்தர். அவர்கிட்ட கேட்டேன், நுரையீரல் நடக்கிறதுன்னு நான் பத்திரிகை நடத்தட்டுமான்னு கேட்டேன். இதயம் பேசலாம் நுரையீரல் நடக்காதா? நீ இதயம் பேசுகிறதுன்னா அப்புறம் நுரையீரல் நடக்காதா? உண்மையிலே இதயமாக பேசுது உனக்கு? இன்னைக்கு வரைக்கும் அவர்கள் மீடியாக்கள் அப்படித்தானே இருந்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு கடுமையாக இந்த விஷயத்தை அவன் சொன்னது தப்புன்னே ஒருத்தங்கூட சொல்ல மாட்டேங்கிறான். இவ்வளவு பெரிய தவறை அவன் செய்து விட்டான். அதுவும் படித்தவன். யாரோ ஒரு பாமரன் பேசியிருந்தா கூட போடான்ட்டு ஒரு அறை விட்டு அனுப்பிடலாம். ஒரு பேராசிரியனாக இருக்கிறவன் எழுதுறான், அதை இந்தியா டுடேவும் இந்தியா டுமாரோவிலையும் இந்தியா எஸ்டர்டேவிலையும் போடுவானா. அதை போஸ்டராக அடித்து இந்து முன்னணின்னு ஊர் பூரா ஒட்டி இருக்கிறாங்க. அடிப்படைவாதம் பெருகிவிட்டது இருக்கிறான். ஏன்டா அதை செஞ்சான்னு எவனுமே கேட்கல. எனக்கு என்ன தோணுச்சு, அவன் கிறிஸ்தவ பேராசிரியர், இது இந்து முன்னணி போஸ்டர் அடிக்கிற இந்து கிறிஸ்தவ பேராசிரியர், இந்து கிறிஸ்தவ முன்னணியா நீ எப்போ மாறின? அவன் கிறிஸ்தவ பேராசிரியர், அவனுக்கு பரிந்து வர்றேன்னா நீ இந்து முன்னணியா இந்து கிறிஸ்தவ முன்னணியா? இஸ்லாத்துக்கு எதிராக திரள்றதுனா எவன் வேணா ஒட்டிக்கிறான். ஆனால் இஸ்லாமியர்களுக்குள்ளே ஒரு விஷயத்தை பார்க்குறேன், இந்த 6 மாதத்தில் முடிஞ்ச வரைக்கும் பிரிச்சுக்க பார்க்குறாங்க. ஏதாவது ஒரு காரணம் கிடைக்குமான்னு பார்க்குறான். மிலாது நபி விழாவில் பலூன் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அவன் முஸ்லீமே கிடையாது, பலூன் தானே விற்றான். அவன் மிலாது நபி விழாவில் என்ன பேசினானா கேட்டானா? மிலாது நபி விழாவில் இது பங்கேற்று வந்தவங்களுக்கு பரோட்டா போட்டு கொடுத்தான். இதுக்கெல்லாமா சண்டை போடுவீங்க? ஏதாவது ஒரு காரணம் கண்டுபிடிச்சி பிரிச்சுக்கலாமான்னு பார்க்குறோம். ஆனால் அவன் சேர்ந்துக்கலாமான்னு பார்க்குறான். மற்றவன் கவனிங்க, இதுக்கு மேலே இதை பேசலாமான்னு எனக்கு தெரியலை. யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் யாரோ போய் உணர்ச்சி வசப்பட்டு கையை வெட்டிட்டாங்கன்னா இது வரைக்கும் 25-30 பேரை பிடிச்சி வச்சுக்கிட்டு ஆராயிராங்களாம். எதுக்கு? எவனோ உணர்ச்சி வசப்பட்டு கோவப்பட்டுருக்கான். அது சரியா தப்பாங்கிறது வேற விஷயம். நான் இன்னும் கொஞ்சம் முன்னால் போகிறேன். இப்படி எழுதியது சரியா தப்பா சொல்லு வெளியே வந்து. அது சரியாது. அதுவும் படித்தவன் செய்யலாமா? அதை படிக்காத முட்டாள் யாராவது செய்திருந்தா பரவாயில்ல. நீ வேணும்னு வம்பு சண்டை வலிக்கணும்னு தானே அப்படி செய்த, அதற்கான கூலி உனக்கு கிடைச்சி விட்டது. இதுக்கு போய் இவர்கள் மீது தீவிரவாதம் பயங்கரவாதம் அந்த இயக்கம் இந்த இயக்கம்னு பேசிக்கிட்டு இருக்கிறான்னா ஒற்றுமையாக இருக்க வேண்டிய அவசியம் வந்து விட்டது என்று புரிகிறதா இல்லையா அவங்களுக்கு? மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், குறை கண்டுபிடிக்கக்கூடாது. இந்த சக்காத்து கொடுப்பது என்பது நிறைய சம்பாதிக்கும் ஆர்வத்தை ஊட்டுகிற ஒரு செயலாக இருக்கிறது. நோன்பு பிடிப்பது எதற்கு? அது ஏன் கடமையாக்கப்பட்டிருக்கிறது? அதற்கு 1008 காரணங்கள் இருந்தாலும் இறைவன் தான் அந்த காரணத்தை அறிவான். முழுமையாக இறைவன் தான் அறிவான். அதுக்கு காரணம் நாமளாவே விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கலாம் எவ்வளோ வேணாலும். ஆனால் எனக்கு ஒரு காரணம் புரிகிறது. இறைவா, உன்னுடைய பலத்தையும் என்னுடைய பலவீனத்தையும் தெரிந்து கொள்ள இந்த 10-9 நாளாக நான் நோன்பு நோத்ததில்லை. நான் புரிந்து கொண்டது, நான் படித்தவன்,
நாகரிகமானவன். ஆனால் 6:30 மணிக்கு என்னுடைய படிப்பும் நாகரிகமும் என்னுடைய செயல்பாடுகளும் எல்லாமே பறந்து போய் பலவீனப்பட்டு போகிறேன். அங்கே வச்சிருக்கிற பேரிச்சம்பழம் 6:32க்கு தான் கொடுப்பேங்கிறார் ஒருத்தர். நாக்கில் தண்ணி ஊறி நாய் குழுறா மாதிரி விடுவது. 32 ஆச்சா 32 ஆச்சான்னு 32 தடவை பார்த்துட்டேன். 6:32க்கு தான் பேரிச்சம்பழம் தருவேன், தண்ணி குடிப்பேன். அப்படி என் பலவீனம் எனக்கு தெரிந்து போய்விட்டது. நான் சாதாரணமாக எப்படிப்பட்ட ஆள் தெரியுங்களா? பெரியார்தாசன் 5 ஸ்டார் ஹோட்டலில் கூப்பிட்டு விருந்து தந்தீங்கன்னா கூட மேலே கீழே பார்ப்பேன். ஸோ வாங்கிருக்கணும் அப்படின்னு ஸ்டைல் காட்டுற ஆள். இப்போ நீங்கள் அங்கே பேரிச்சம்பழத்தை வச்சுட்டீங்க 6:30 மணிக்கு, அவ்வளவுதான், பாஞ்சிருவேன் இங்கேருந்து. லாங் ஜம்ப். மனிதனின் பலவீனம், பசி ஒரு பலவீனம், காமச்சேர்க்கை ஒரு பலவீனம். இதை இறைவன் சோதித்து பார்க்கிறான். தடுத்து கொள்ள முடிகிறதா? சாதாரணமாக எங்கள் வீட்டில் குழந்தைகள்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது, தண்ணி குடிக்குதுன்னா என்னை அறியாமலே கை தண்ணி கிட்ட போகுது குடிக்கிறதுக்கு. சடக்கென்று பெண் வாங்கி கொள்ளுகிறேன். நோன்பு பிடிக்கிறோங்கிறது ஞாபகத்துக்கு வருது. இறைவனுக்காக செய்கிறோம் என்கிற உணர்வில் செய்கிறோம். அப்படி செய்யும் பொழுது அந்த பலவீனத்தை நாம் புரிந்து கொள்வதும் இறைவனின் பலத்தை தெரிந்து கொள்வதற்கும் இந்த 1 மாத காலம் நாம் பெறுகிற பயிற்சி அடுத்த ரம்தான் வரைக்கும் நீட்டிக்கப்படும் என்பதை உணர்கிறேன் நான். இது என்னுடைய உணர்வு. எதையும் என்னால் தடுத்து கொள்ள முடியும். நான் பார்க்கிறேன், இந்த நாட்களில் உணவு உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகல் வேளையிலே சகருக்கு பின்னாலே சகர் முடிந்து விட்டது என்று எங்கள் இமாமோ அல்லது கூட இருக்கிறவரோ அங்கே மஸ்ஜிதில் அறிவிக்கிறார் பாருங்க, சகர் நேரம் முடிந்து விட்டதுன்றார். 4:45 மணிக்கு 5 மணிக்கெல்லாம் அந்த நேரத்தில் முடிந்தது என்று அந்த குரலை கேட்ட உடனே என்னுடைய நாக்கு சுருக்கி கொள்ளப்படுகிறது, என்னுடைய வயிற்றின் பசி அடக்கி கொள்ளப்படுகிறது, தண்ணீர் தாகம் எடுக்கிறது, தவிர்த்து கொள்ளுகிறேன். அந்த நேரம் முழுக்க அது எனக்கு ஹராமாகி விடுகிறது. உணவே எனக்கு ஹராமாகி விடுகிறது. 6:32க்கோ 6:28க்கோ நோன்பு திறக்கிற வரைக்கும் என்னால் தடை செய்யப்பட்டவைகளை தவிர்த்து கொள்ள பயிற்சி எடுக்கிறேன் 1 மாதம். இது இஸ்லாத்தின் தனித்தன்மை. இதை எல்லோரும் செய்கிறோம், அநேகமாக எல்லோரும் செய்வதாக நான் உணர்கிறேன். அப்படி நாம் செய்யும் பொழுது என்ன நடக்கிறது? இறைவனின் பலம் நமக்கு புரிகிறது, நம்முடைய பலவீனமும் புரிகிறது, பலவீனத்தை தவிர்த்து கொள்ள நாம் பயிற்சி பெறவும் முடிகிறது. இப்படி நம்முடைய கடமைகள் எல்லாம் விதிக்கப்பட்டிருக்கின்றன, நம்முடைய நம்பிக்கைகள் எல்லாம் இறைவனாலே வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சரியாய் சொன்னால் ஏன் நாம் தொழுகை செய்ய வேண்டும்? இறைவன் சொன்னான், செய்ய வேண்டும், அவ்வளவுதான். இறைவன் சொன்னான், செய்ய வேண்டும். ஏன் செய்ய வேண்டும்? மறுபடியும் கேட்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார், செய்ய வேண்டும், இவ்வளவுதான் பதில் இதற்கு. ஏன் நாம் வஞ்சகம் செய்யக்கூடாது? ஏன் நாம் பொய் சொல்லக்கூடாது? ஏன் நாம் திருடக்கூடாது? கையை வெட்டிடுவாங்கங்கிறதுனால இல்லை, திருடக்கூடாது என்று இறைவன் சொல்லி இருக்கிறான். நம்ம குவிமுனை பாயிண்ட்டை விட்டுட்டு வேற இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய சீடிக்கள் என்கிட்ட கொடுக்குறாங்க அன்பளிப்பாக. 1-2 கேட்டு பார்க்குறேன், சலிப்பாக இருக்குது எனக்கு. மீண்டும் அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு திருக்குரானையும் ஹதீஸையுமே படிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த புஸ்தகங்கள், இந்த சீடிக்கள், இவங்கெல்லாம் பேசுனது என்ன பேசினாலும் அதை விளக்கப்படுத்துவதற்கு உங்கள் அறிவை பயன்படுத்துகிறீர்களே தவிர அந்த அறிவாக இது ஆகாது. என்னுடைய பயான் கூட நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், இதில் நான் சொன்னதையெல்லாம் விட்டு விடுங்கள், இறைவன் சொன்னதை மட்டும் ஏந்தி கொண்டு செல்லுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை மட்டும் ஏந்தி செல்லுங்கள், செய்து காட்டியதை மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் சொல்றது ஒரு மனிதன் சொன்னது, அது முக்கியத்துவமானது அல்ல. இதை உணர்வில் உங்களுக்கு ஊட்டுவதற்கு இதை பயன்படுத்தி கொள்ளலாமே தவிர, தூண்டுவதற்கு பயன்படுத்தி கொள்ளலாமே தவிர, இதையே பெரிதாக அவர் ரொம்ப பிரமாதமாக பேசிட்டார். யார் பேசிட்டார்? அவர் பேசுனதை இவர் பேசிட்டார். அவர் பேசுனதை விடவா இவர் பேசிடுவார்? அந்த இறைவன் சொன்னதை மீண்டும் மீண்டும் அறிய முயற்சித்தால் மனச்சிதைவுகள் வராது. கடைசியாக ஒன்றை சொல்லுகிறேன். ஸ்கிட்சோப்ரேனியா என்று பெண்களுக்கும் ஆண்களுக்கும் வளர்ந்தவர்களுக்கு வருகிற அடல்ட்
ஒரு மனச்சிதைவு இருக்கிறது, மனசுக்குள்ள குரல் கேட்கும். கேட்காதுன்னு நம்ம சொன்னால் அவங்க நம்மளே கொலை கூட பண்ண வந்துடுவாங்க. கேட்கும். அந்த குரல் அவர்களை தீமை செய்ய தூண்டும். குரல் கேட்பதாகவே தோன்றும். கணவனும் மனைவியும் படுத்துக் கொண்டிருப்பதை கூட யாரோ பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களுக்குள்ளே தோன்றும். இப்படியெல்லாம் நினைவு வரும். இந்த மனச்சிதைவு ஸ்கிட்சோப்ரேனியா வந்துவிட்டால் நிச்சயம் அதை காப்பாற்றுவது ரொம்ப கடினம். மஸ்ஜிதை இடித்தார்களே, அந்த சமயத்தில் பாபர் மஸ்ஜிதை இடிக்கும் பொழுது 2 பேர் அதை இடிப்பது போல போஸ் கொடுத்து படங்களெல்லாம் வந்ததே, அந்த 2 பேருக்கும் அந்த ஸ்கிட்சோப்ரேனியா வந்து விட்டது. அதை சிகிச்சை அளிக்க பல பேர் அழைக்கப்பட்டது போல நானும் அழைக்கப்பட்டேன். முடியலேன்னு வந்துட்டேன் நான். ஆனால் பிறகு அவர்களுக்கு கலீம் சித்திக் என்கிற ஒரு இமாம் அவர்களுக்கு வழிகாட்டி இறைவனிடத்தில் வேண்டிக் கொண்ட பிறகு அவர்கள் சரியாகிவிட்டார்கள். இப்பொழுது அந்த 2 பேரும் இஸ்லாத்தில் இருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, மஸ்ஜிதுகளை அவர்கள் கட்டி கொண்டிருக்கிறார்கள், புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். பழைய மஸ்ஜிதுகளை, புதிய மஸ்ஜிதுகளை கட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த 2 நண்பர்களும் இங்கே வந்தபோது, கலீம் சித்திக் என்கிற அந்த பெரியவரோடு வந்தபோது என்னை வரவேற்க நான் இந்தியாவுக்கு வந்தேன். அப்பொழுதுதான் இஸ்லாத்தை தழுவிய பிறகு இது பத்திரிகைகளெல்லாம் வந்து டிவியிலெல்லாம் வந்தது. அந்த சமயத்தில் அவர்கள் வந்தார்கள். அம்ஜிகர பள்ளிவாசலில் ஒருவர் என்னை சந்தித்தார். அப்போது அவங்க கலீம் சித்திக்கும் அவரும் பேசிய போது அந்த நண்பர், அதாவது அந்த இடித்தது போஸ் கொடுத்தாங்க பாருங்க, இந்த டூமை இடிக்கிற மாதிரி 2 பேர் கடப்பாரை வச்சு நின்றாங்களே, அதில் ஒருத்தர் என்னை சந்தித்து பேசினார். நீங்கள் எனக்கு சிகிச்சை அளிக்க வந்தீங்கன்னு சொன்னாங்க. இப்போ தான் சந்திக்க வாய்ப்பு, அதனால தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கோம். நாங்கள்லாம் 3 பேருமே வந்திருந்தார்கள். அதில் ஒருத்தர் என்கிட்ட வேடிக்கையாக சொன்னார். அவர் உருது மொழியிலே சொன்னார். அதை மொழிபெயர்த்து எனக்கு சொன்னார்கள். என்ன தம்பிங்கள்லாம் முதல்ல வந்துட்டோம், அண்ணன் என்ன இவ்வளோ லேட்டாக வர்றேன்? எது இஸ்லாத்துக்கு அவங்க முதல்ல வந்துட்டாங்களாம், நான் ஏன் இவ்வளோ லேட்டாக வரேன்னு கேட்டாங்க அவங்க. நானும் வேடிக்கையாக சொன்னேன், நீங்கள் தப்பு பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க, சீக்கிரமாக வந்துட்டீங்க. நான் தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்கு வந்திருக்கிறேன், அதனால் இறைவன் என்னை லேட்டாக வர வச்சிருக்கிறான், இதாயத்தை கொடுத்துருக்கிறான்னு சொன்னேன். ஆக அந்த அந்த ஸ்கிசோப்ரேனியா ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்துவிட்டால் சிகிச்சை இருப்பது என்பது வேறு, வராமல் தடுக்கக்கூடியது. இஸ்லாத்திலே இறைவன் மீது எல்லா பாரத்தையும், அதாவது 6வது நம்பிக்கை, வாழ்க்கையில் நன்மை வந்தாலும் சரி தீமை வந்தாலும் சரி இறைவன் தான் தந்தது அது என்று ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் வந்தவர்களுக்கு ஸ்கிசோப்ரேனியா வராது, வரவே வராது. எல்லாம் இறைவன் தந்தது என்று ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் இவ்வளவும் இஸ்லாத்தில் இருக்கிறது. இதுதான் இஸ்லாத்தின் தனித்தன்மையாய் ஓரளவிற்கு நான் உணர்ந்ததை தெரிவித்திருக்கிறேன். இதை அதிகம் அறிந்தவர்களுக்கு சொல்லுகிறேனோ என்ற கூச்ச உணர்வோடு நான் சொன்னேன். ஆனால் என் துறை சார்ந்த செய்தி என்பதனாலே சொல்லுவதற்கு எனக்கு வாய்ப்பிருந்தது என்று கருதுகிறேன். அல்லாஹ் தஆலாவுக்கே எல்லா புகழும் நன்றியும். இந்த ஏற்பாடு செய்தவர்களுக்கும் இதுவரைக்கும் கேட்டவர்களுக்கும் இம்மை நலங்களையும் மறுமை நலங்களையும் அல்லாஹ் தஆலா அளிக்க வேண்டும் என்று அருள வேண்டும் என்று துவா செய்தவனாய் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி. ஜஸாக்கல்லாஹ் பேராசிரியர் அப்துல்லா அவர்களே. அல்லாஹ்வுடைய பேரருளால் ரமலானுடைய ஆரம்பத்திலிருந்து நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி இன்றோடு நிறைவு பெறுகிறது. ஆரம்பத்திலிருந்து மௌலவி முஜிபுர் ரஹ்மான் உமரி, மௌலவி அப்துல் மஜீத் மஹ்லரி, மௌலவி முபாரக் மதனி, மௌலவி சதகத்துல்லா உமரி என்று அதே போன்று எம்ஐ அப்துல் காதர் மதனி என்று தொடர்ச்சியாக பேசி வந்து கடைசியாக இன்றைக்கு பேராசிரியர் அவர்கள் நிறைவுரையாற்றிருக்கிறார்கள். அனைவருக்குமே நன்றி. பேராசிரியர் சொன்னதை போன்று அடுத்த வருடம் ரமலான் வரைக்கும் நம்முடைய இந்த சொற்பொழிவுகள், நாம் கேட்ட சொற்பொழிவுகள் நமக்கு ஒரு ரீசார்ஜாக, நம்மை உந்து சக்தியாக, இறைவனின்பால் நிற்கக்கூடிய சக்தியாக ஆக்குவதற்கு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வோம் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சி செம்மையாக இந்த மாதம் முழுவதும் நடைபெறுவதற்கு முதல் நன்றி இறைவனுக்கு, 2வது நன்றி இந்த மண்டபத்தை தந்து அனைத்து வசதிகளையும் செய்து தந்த மண்டபத்துடைய உரிமையாளருக்கு சொல்லித்தான் ஆக வேண்டியிருக்கிற. ஒவ்வொரு வருடமும் அவர் இப்படி நமக்காக இந்த நிகழ்ச்சிகளுக்காக வேண்டி தந்து கொண்டிருக்கிறார். அவருக்கும் நன்றி. அடுத்ததாக தினசரி இந்த ஏற்பாடுகளை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய வடசென்னை மாவட்ட தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக நிர்வாகிகளுக்கும் துறைமுக பகுதி நிர்வாகிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு முக்கியமான நன்றியை சொல்லியாக வேண்டியிருக்கிறது.
ஒவ்வொரு நாளும் முதல் நபராக வந்து அமர்ந்து கொண்டு தினசரி நிகழ்ச்சியை கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக தலைவர் அவர்களுக்கும் நன்றி. அவர்கள் தான் நமக்கு ஒரு உந்து சக்தியாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். இஸ்லாமிய பிரச்சார பேரவையின் சார்பாக சொல்லிக் கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் பெருநாள் அன்றைக்கு சரியாக காலை 8 மணிக்கு பெருநாள் தொழுகை நடைபெற இருக்கிறது. அதற்கு நீங்கள் முன்கூட்டியே வந்து பெருநாள் தொழுகையில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இனி யாருக்காவது நன்றி சொல்வதற்கு விடுபட்டிருந்தால் தினசரி வந்த உங்களுக்கும் இன்றைக்கு விசேஷமாக வந்த உங்களிலே அதிகமானவர்களுக்குமே அல்லாஹு தஆலா நன்மைகளை தந்தரல வேண்டும் என்று கூறிக்கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.